தேவ பிள்ளைகளே, குட் ஃப்ரைடே ஆராதனைக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். நாம் அனைவரும் ஒருமித்து நம் தேவனுடைய சிலுவை பாடுகளை தியானிப்போம் வாருங்கள். Dear children of God, we at CLCC, we love Jesus and we proclaim gospel through the love of God. Come, let us celebrate the sacrifice of our Lord Jesus Christ at the cross. Praise the Lord Church and our dear CLCC TV viewers. We welcome you all to our Sunday service. உங்கள் யாவரையும் எங்கள் CLCC சபையின் ஞாயிறு ஆராதனைக்கு வரவேற்கிறோம். ஒரு நிமிடம் நம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, உங்க கிருபை மேலானது, உங்க இரக்கம் மேலானது, உங்க தயவு மேலானது. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம். Thank you Jesus. Thank you Lord. ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வரவேண்டும் வல்லவரே, நல்லவரே, வரவேண்டும் நல்லவரே, வல்லவரே. எல்லாருமாக சேர்ந்து தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வரவேண்டும் வல்லவரே, நல்லவரே, வரவேண்டும் வல்லவரே, நல்லவரே. மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். எல்லோருமாக சேர்ந்து மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க செய்தீர். ராஜாக்களும் நாங்களே, ராஜாக்களும் நாங்களே, ஐயா ஆசாரியர்களும் நாங்களே, ராஜாக்களும் நாங்களே, ஐயா ஆசாரியர்களும் நாங்களே. மகனாக தெரிந்து கொண்டீரே, மகனாக தெரிந்து கொண்டீர், எங்களை மறுபடி பிறக்க வைத்த தெய்வமே, மறுபடி பிறக்க வைத்தீர் தெய்வமே, மகளாக தெரிந்து கொண்டீர். எல்லோருமாக சேர்ந்து மறுபடி ராஜாக்களும் நாங்களே, ராஜாக்களும் நாங்களே, ஐயா ஆசாரியர்களும் நாங்களே, ராஜாக்களும் நாங்களே, ராஜாக்களும் நாங்களே, ஐயா ஆசாரியர்களும் நாங்களே. இரண்டு கரங்களை உயர்த்தி எல்லோருமாய் உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்
ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். தூய ஆவியே, அன்பே நாவியே, துணையாளரே, பேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வர வேண்டும் வல்லவரே, எங்கள் தெய்வமே, வர வேண்டும் வல்லவரே, நல்லவரே, இங்கு வர வேண்டும் வல்லவரே, நல்லவரே, இங்கு வர வேண்டும் வல்லவரே, நல்லவரே. பிதாவே, நீர் எங்கள் மத்தியில் இருப்பதற்காக நன்றி. ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய பிரசனத்தில் அமர்ந்து உம்முடைய வார்த்தையை கேட்கும் பொழுது நீர் எங்களோடு பேசும், நீர் எங்களை வழி நடத்தும். உங்க வார்த்தை எங்களை மாற்றுகிற வார்த்தை, உங்களுடைய வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையை முழுவதுமாக கட்டி எழுப்புகிற வார்த்தை. ஆண்டவரே, இன்று எங்களுக்கு என்ன தேவையோ நீர் எங்களுக்காக வைத்திருக்கிறீர் என்று நாங்கள் நம்புகிறோம். அதை நாங்கள் பெற்றுக்கொண்டு எங்களுடைய விசுவாச வாழ்க்கையில இன்னும் எழும்பி ஓட நீர் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சத்தமாக ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். யூ கேன் பி சீட்டட். நீங்கள் அமர்ந்து கொள்ளலாம். இன்று உங்கள் மத்தியிலே ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். நாம் அனைவரும் இந்த ஹோலி வீக் ஸ்டார்ட் ஆகுது இன்னைக்கு, இல்லையா? அண்ட் இன்னைக்கு நாம் குருத்தோலை ஞாயிறு, பாம் சண்டே அப்படின்னு நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் பாம் சண்டேனா என்ன, பாஸ்டர் எங்கேருந்து ப்ரீச் பண்ணுவார் அப்படிங்கிற பேசேஜ் எல்லாமே உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கும். வருடமாக நம்ம அநேக காரியங்களை இந்த பாம் சண்டே தினத்தன்று நாம் தியானிக்கிறோம். ஆனால் இந்த குட் ஃப்ரைடே, ஈஸ்டர், ஹோலி வீக், பாம் சண்டே இந்த சமயங்களில் நாம் நம்மளுடைய சிந்தனையில் முக்கியமாக சிந்திக்க வேண்டிய காரியம், ஆண்டவர் நம்மளை ஒரு காரணத்தோடு நம்ம மீட்டெடுத்திருக்கிறார் என்று. ஆமென். நம்ம செலிப்ரேட் பண்ணுறது, we are celebrating the Redeemer who have redeemed us already. மீட்கப்பட்ட வாழ்க்கையில் தான் நம்ம ஏற்கனவே வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆமென். ஆனால் மீட்கப்பட்ட வாழ்க்கையிலேயே சிக்கின மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுக்கு ஒரு ஆமென் சொல்லிடுங்க. ஆமென். மீட்கப்பட்ட வாழ்க்கை நமக்கு கர்த்தர் கொடுத்திருந்தாலும், ரட்சிப்பின் வாழ்க்கை கர்த்தர் நமக்கு கொடுத்திருந்தாலும், விடுதலையை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருந்தாலும், நம்ம லைஃப்ல ஃப்ரீடம் ஆண்டவர் ரிலீஸ் பண்ணியிருந்தாலும், இது எல்லாமே நம்ம லைஃப்ல இருந்தாலும் இன்னும் நம்மளுடைய வாழ்க்கை சிக்கல், பிரச்சனை, சிக்கி தவிக்கும் பிரச்சனை, அது மாதிரி நிறைய வெரைட்டியாக இருக்கு, இல்லையா? நம்ம சாப்பிடும்போது வெரைட்டியாக சாப்பிட்றோம். அப்படி சிக்கன் 65 மாதிரி ப்ராப்ளமும் 65 ப்ராப்ளம்ஸ் இருக்குது நமக்கு. And we have so many issues, so many problems. நிறைய காரியங்கள், நிறைய சிந்தனைகள் நம்மளுடைய மைண்டில் எப்போதும் ஓடிக்கிட்டே இருக்கு. ஆனால் நம்மளுடைய லைஃப்பில் உண்மையாகவே என்னுடைய தேவன், என்னுடைய இயேசு என் மீட்பர் என்கிற உறுதியோடு நாம் வாழ்கிறோமா என்கிறதான் கேள்வி. நம்மளுடைய லைஃப்பில் அவருடைய மீட்பை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோமா? அவருடைய ரிடம்ஷனை நம்ம டேஸ்ட் பண்ணுறோமா? அவர் எனக்கு தந்திருக்கிற வாழ்க்கை அது மீட்பின் வாழ்க்கை. ஆமென். இயேசு நமக்கு பரிகாரமாக அவர் என்ன செய்தார்? நம்மளுடைய பாவத்திற்கு பரிகாரமாக, நம்மளுடைய மீறுதலுக்கு பரிகாரமாக, நம்மளுக்கு எதெல்லாம் நம்மளை பாண்டேஜ்குள்ளே வைக்குமோ அதுக்கு எல்லாவற்றுக்கும் பரிகாரமாக அவர் தன்னையே அவர் என்ன செய்தார்? ஜீவ பலியாக தந்து நம்மை மீட்டெடுத்தார். பரிகாரம் என்று சொல்லும்பொழுது ஏதோ ஒரு காரியத்திற்கு என்று இங்கிலீஷில் இன்னொரு வேர்டு இருக்குது, ரான்சம்ங்கிற வார்த்தை இருக்குது. ரான்சம் எப்போ தருவாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு ஹாஸ்டேஜ் சுச்சுவேஷனில் யாரோ ஒரு பேங்க்கை கொள்ள அடிச்சிட்டாங்கன்னா அது கொஞ்சம் பேரை பிடிச்சி வச்சுட்டு ஃபோன் பண்ணுவாங்க, எங்களுக்கு இவ்வளோ வேணும், அப்போ தான் இவங்களெல்லாம் ரிலீஸ் பண்ணுவோம். அடுத்தது இன்னைக்கு இதில்
நிறைய இதில் பார்த்துருப்பீங்க, யாரையா கிட்னாப் பண்ணிட்டு கொண்டு போய் உள்ளே வச்சுட்டு எங்களுக்கு இவ்வளோ வேணும் அப்போ தான் ரிலீஸ் பண்ணும். நம்ம இந்த உலகமே என்ன இருக்குது, we were all under the bondage. நம்ம எல்லாருமே பிசாசினுடைய ஆளுகைக்குள்ள, பிசாசினுடைய பிரிசனுக்குள்ள, அவனுடைய சிறைச்சாலைக்குள்ள, பாவத்தில் நம்ம எல்லாருமே என்ன பண்ணப்பட்டிருந்தோம், சிறையடிக்கப்பட்டிருந்தோம். அங்கே இயேசு தன்னையே அவர் என்ன செய்தார், பரிகாரமாய் நமக்கு தந்து பிசாஸ்ட கேட்டாரு, உனக்கு என்ன வேணும்? and the devil wanted Jesus. ஆனா அவனுடைய கண்டிஷன்ல ஆண்டவர் போல அவர் தன்னையே என்ன பண்ணாரு, சரண்டர் பண்ணாரு. 40 நாட்கள் ஆண்டவர் உபவாசம் பண்ணிட்டு திரும்ப வெளில வரும்பொழுது அவன் ஆண்டவர் என்ன பண்ணா, சோதிச்சான். he wanted Jesus to bow down and worship him. அந்த நேரத்தில் அவர் என்ன பண்ணல, சரண்டர் பண்ணல. பட் பிதாவின் நேரம் வந்த பொழுது பிதாவின் சித்தத்தின்படி அவர் என்ன செய்தார், தன்னையே நமக்கு ஒப்பு கொடுத்தார். இது எப்படி பாம் சண்டேக்கு ரெலவெண்டா இருக்கு? இது எப்படி என்னுடைய வாழ்க்கை மீட்பின் வாழ்க்கையாக, எப்படி என்னுடைய வாழ்க்கை தினமும் நான் மீட்கப்பட்ட வாழ்க்கையில எப்படி நான் வாழ முடியும்? பாம் சண்டேல நம்ம மத்தேயு 21 அதிகாரம் வசனம் 8, 9 நமக்கு எல்லாருக்குமே தெரியும். யாராவது ஒருத்தங்க வாசிங்க. திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள், வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள், தாவீதின் குமாரனுக்கு ஓசானா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் சோசரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசானா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். இந்த சம்பவம் இது பார்ட் ஆஃப் த ஜூவிஷ் கல்ச்சர். எப்போதுமே ஒரு ராஜாவோ அல்லது ரொம்ப மேன்மையான ஒரு நபர் வரும்பொழுது தங்களுடைய வஸ்திரங்களை விரித்து இந்த மாதிரி குருத்தோலையெல்லாம் அவங்க கையில் பிடிச்சு அவங்கள வரவேற்று அவங்கள ஆர்ப்பரித்து அவங்கள சந்தோஷப்படுத்துறது, வரவேற்கிறது. இது பார்ட் ஆஃப் த கல்ச்சர். இதை இயேசுவுக்கு ஒரு நாள் அவர்கள் செய்ததே கிடையாது. ஆனால் திடீரென அவங்க செய்கிறாங்க. The reason why they are doing this is because அவங்களுடைய சிந்தனையில் ஒரு எக்ஸ்பெக்டேஷன். என்ன எக்ஸ்பெக்டேஷன்? யூதர்கள் நம்ம எல்லாருமே ரோமர்களுக்கு கீழே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அடிபடிஞ்சு இருந்திருக்கோம். இயேசு ஆண்டவர் மக்கள், எருசலேம் மக்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளை எங்கிருந்து மீட்டு கொண்டு வந்தார்? எகிப்திலிருந்து வெளில கொண்டு வந்தார். எகிப்திலிருந்து மீட்டு திரும்ப ரோமருக்கு கையில் கொடுக்கறதுக்கு ஆண்டவர் நம்மளை மீட்டாருங்கிற ஒரு கேள்வி அவங்க எல்லாருடைய சிந்தனையிலையும் இருந்துட்டே இருக்கு. இன்னொரு காரியம் என்ன அப்படின்னா, ரோமர்களுக்கு கீழே இருக்கும் பொழுது அவங்க நாட் ஒன்லி ஃபிசிக்கல் ப்ராப்ளம் பட் ஃபைனான்ஷியல் ப்ராப்ளமும் அதிகமாக இருந்தது அந்த காலகட்டத்தில். ஏன்னா they had to play CGST and SGST, டபுள் டாக்ஸேஷன். ரோமர்களுக்கும் அவங்க வரி கட்டணும், ஆலயத்திற்கும் அவங்க என்ன செய்யணும், அவங்க கட்ட வேண்டியதாக இருந்தது. அப்போ இரண்டையும் கட்டும்பொழுது அவங்களோட லைஃப்பில் ஒன்றுமே இல்லாமல் இருந்தது. இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்லாம் சேர்ந்துருக்கும் பொழுது யூதர்களுக்கு ராஜா, யூதர்களுக்கு ராஜா, யூதர்களுக்கு ராஜான்னு சொல்லி ஒருத்தர் வராரே, இவர் தான் ராஜாவாக போகிறாரு, இவர் ராஜாவாக என்ன பண்ண போகிறாரு, நம்மளை ரோமர்களிலிருந்து நம்மளை என்ன பண்ண போகிறாரு, விடுவிக்க போகிறாரு, இவங்களை அடித்து ஓட பண்ண போகிறாரு. அதற்கு பிறகு நமக்கு மீட்பின் காலம் என்கிற சிந்தனையோடு வாழ்ந்து வந்தாங்க. ஆனால் இயேசு ரோமர்களிலிருந்து இவங்களை மீட்கிறதுக்காக வரல, ரோமர்களை வச்சு இவங்களை உருவாக்க வந்தார். ஆமென். அதனால ஆண்டவருக்கு தெரியும் இவங்களுடைய பிரச்சனை என்ன அப்படிங்கிறது ஆண்டவருக்கு நல்லா தெரியும். The Lord clearly knew what their problem was. இவங்களுக்கு என்ன தேவையோ அது நடந்தா நான் ராஜா, இவங்களுக்கு தேவையானது நான் நடக்கலைன்னா என்னை இவர்கள் புறக்கணிப்பார்கள், நிராகரிப்பார்கள் என்பதை ஆண்டவர் அறிந்திருந்தார். அதனால தான் you will see Jesus crying after this. ஆண்டவர் எருசலேமை பார்த்து என்ன சொல்ல அழுவார். Because he knew, அவருக்கு தெரியும் it's a fake praise. இது ஒரு ஃபேக்கான worship, இது ஒரு ஃபேக்கான ஆராதனை. மீட்புக்குள்ள வாழ்கிற நாம் உண்மையான மீட்கப்பட்ட வாழ்க்கைக்கு நாம் தகுதியாக வாழவில்லை என்றால்
நம்மளுடைய ஆராதனையும் தகுதியற்ற ஆராதனையா இருக்கும். நான் எழுதி இந்த நோட்ஸ்ல இந்த இடத்துல யாரும் ஆமேன்னு சொல்ல மாட்டாங்க, நீயே உனக்கு ஆமேன்னு சொல்லிக்கோ அப்படின்னு நான் எழுதியிருந்தேன். நான் சொல்ல மறந்துட்டேன், நீங்களும் சொல்ல மறந்துட்டீங்க, பரவாயில்ல. அதுதான் உண்மை. ஓசன்னா 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 என்று சொல்லி அவள் ஆர்ப்பத the words are correct. சகலவற்றுக்கும் மகிமைக்குரியவர், உண்மை. அவர் ஆர்ப்பரிக்கப்படத்தக்கவர், உண்மை. அவர் ராஜாவுக்கெல்லாம் ராஜா, உண்மை. ஆனா அவங்களுடைய ஆராதனை வந்த இடம் சுயநலத்தினிடம், ஆண்டவருடைய சித்தத்தின்படி வரல. Check your worship. Check your worship. நம்மளுடைய ஆராதனை எங்கிருந்து வருது? சுயநலத்திலிருந்து வருதா, நம்மளுடைய சிந்தனையிலிருந்து வருதா, அல்லது நாம் என்ன கடவுள் நமக்கு செய்ய வேண்டும் என்று யோசிக்கிறோமோ, நாம் நல்லாக இன்னைக்கு ஆராதனை பண்ணனா ஆண்டவர் அதை செய்வார், ஆண்டவருக்கு பிரியமுள்ள என்பதை எக்ஸிபிட் பண்றதுக்காக அந்த சிந்தனையிலிருந்து வருதா? செக் யுவர் வர்ஷிப். செக் யுவர் வர்ஷிப். ஆமென். நிராகரிக்கப்பட்ட வாழ்க்கை. The Lord knew. ஆண்டவருக்கு தெரியும், இயேசுவுக்கு தெரியும், எந்த வாய் என்னை ஆராதிக்கிறதோ அதே நாவுகள் என்னை வெகு சீக்கிரமாக என்னை புறக்கணிக்கும், நிராகரிக்கும் என்று. The Lord knew it. இன்னைக்கு நாம் பார்க்க போற காரியம் என்னன்னா, எப்படி இயேசு கிறிஸ்துவை எல்லாரும் நிராகரித்தார்களோ அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்க நிறைய புறக்கணிப்பை ஃபேஸ் பண்ணிருக்கீங்க. ஆமென். நிறைய புறக்கணிப்பை நீங்க ஃபேஸ் பண்ணிருக்கீங்க. ஆனா எப்படி வேதத்தின் அடிப்படையில் நிராகரிப்பை நீங்க ஹேண்டில் பண்றதுங்கிறத கத்துக்கணும். நிறைய நேரத்தில் ரிஜெக்ஷனை நம்ம ஹேண்டில் பண்றது எப்படி தெரியுமா? கோபம், பிட்டர்னஸ், அடுத்தது நான் யாருன்னு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். மூணே விஷயம்தான். கோபம், உங்களுக்குலாம் தெரியாது, சாரி, எனக்கு தான் இதெல்லாம் இருக்கு, மறந்துட்டேன். நல்ல பரிசுத்தவான்கள், ஆமேன். கோபம் எனக்கு நிறைய இருக்குங்க. அப்புறம் யாரா என்னை ரிஜெக்ட் பண்ணாங்கன்னா அவங்கள எதா தீத்து கட்டிடணும்னு நான் முடிவு பண்ணுவேங்க. உங்களுக்கு இதெல்லாம் தெரியாது, நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க, நானே சொல்லிக்கிறேன். அடுத்தது எப்படியாவது இவங்கள மேலே நம்ம தாண்டி வந்துடணும்னு என் சொந்த முயற்சியில் நிறைய செலவு கூட பண்ணுவேங்க. பண்ணி I have to prove that I am worthy. இதுதான் ஹியூமன் எமோஷன். ஆனால் நிராகரிப்பை ஹியூமன் எமோஷனில் நம்ம ஹேண்டில் பண்ணக்கூடாது. we have to handle it in the biblical way. வேதத்தின் அடிப்படையில் நம்ம என்ன செய்யணும்? ஹேண்டில் பண்ணணும். இயேசு என்ன செய்தாரு? அவர் நினைச்சிருந்தாருன்னா, hey, stop it, you fake worship people. முதல்ல இறக்குங்களா என்ன. இன்ஃபேக்ட் இவங்க இப்படிலாம் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சே ஆண்டவர் என்ன பண்ணாரு? கழுதையை கொண்டு வா, எல்லாம் கொண்டு வா, ஆண்டவரே ரெடி பண்ணார். எனக்கு தெரியும், ஐ நோ வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். ஆனால் அது எல்லாம் அறிந்திருந்தோம். அவர் என்ன பண்ணாரு? பிதாவின் சித்தத்திற்கு அவருடைய பிரசனத்திற்குள் இருந்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணுமோ அப்படி ஹேண்டில் பண்ணார். கோவப்படல, he had compassion. அவருடைய மனம் என்ன செய்து? உடைக்கப்பட்டது. ஸோ உங்களுடைய லைஃப்பில், என்னோட லைஃப்லையும் நம்ம ரிஜெக்ஷன், நிராகரிப்பில் நம்ம நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஆண்டவர் நிராகரிப்பை அவருடைய லைஃப்பில் அவர் பார்த்தார். இன்ஃபேக்ட் அவர் அது தெரிந்தே வந்தார். புறக்கணிப்பை he chose rejection. ஆனால் நிறைய நேரத்தில் நம்மளால ரிஜெக்ஷனை கரெக்டாக ஹேண்டில் பண்ண முடியல. நிராகரிப்பையும் புறக்கணிப்பையும் நம்மளால சரியாக ஹேண்டில் பண்ண முடியல. there are 3 reasons எதனால நம்மளால ஹேண்டில் பண்ண முடியலன்னா, நம்பர் 1, நம்மளுடைய மதிப்பை மற்ற மக்களோடு நாம் ஒப்புதல் போட்டு அதை நாம் என்ன செய்ய விடுகிறோம்? அதோட இணைத்து விடுகிறோம். we attach our worth to people's approval. இன்னைக்கு நிறைய அடிக்ஷன் இருக்கு தெரியுமா? என்னென்ன அடிக்ஷன்லாம் இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். சொன்னா மாட்டிக்குவீங்களான்னு நினைக்காதீங்க, பரவாயில்ல சொல்லுங்க. என்னென்ன அடிக்ஷன்லாம் இருக்கு? மொபைல் அடிக்ஷன், வெரி குட். இதே 30 years பேக் வந்து இந்த கேள்வி கேட்டிருந்தா ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங் அப்படி தான் வரும். இன்னைக்கு நேராகவே
ஆமாம், எல்லா அடிக்ஷனும் வச்சுருக்கோம். எல்லாம் எத்தனை பேர் அடிக்ஷனோட வந்திருக்கீங்க இன்னைக்கு? வெரி குட். ஸோ ஃபர்ஸ்ட் அடிக்ஷன் என்ன? மொபைல் அடிக்ஷன். அப்புறம் வேற என்ன அடிக்ஷன் இருக்கு? டிவி அடிக்ஷன். அப்புறம் டீ காஃபி அடிக்ஷன் வித் டிவி. ஓகே. சாப்பாடு அடிக்ஷன். ஓகே. தூக்கம், ஸ்லீப்பிங் அடிக்ஷன். அப்புறம் ட்ரெஸ். யப்பா, லைஃபே அடிக்ஷன் தான். தேங்க்யூ வெரி மச். முடிந்தது அதோட. இதோட இன்னொரு அடிக்ஷன் சேர்த்துக்கோங்க. அடிக்ஷன் ஃபார் அப்ரூவல். அப்ரூவல் அடிக்ஷன். ஐ வாண்ட் டு பி அக்செப்டட். எல்லாரும் என்ன அக்செப்ட் பண்ணுங்க. நான் எல்லார்ட்டையும் நல்லவனா இருக்கணும். எல்லார்ட்டையும் நான் நல்ல பேர் வாங்கணும். எல்லாருமே என்னை பார்த்தா சந்தோஷப்படணும். இந்த உலகம் என்னை பார்த்தா சந்தோஷப்படணும். அப்ரூவல். ஐ ஷுட் பி அப்ரூவ்டு பை எவ்ரிபடி. நீங்கள் எல்லாராலையும் அப்ரூவ் பண்ணப்படுறீங்கன்னா நீங்கள் ஆண்டவரால், அவர் பிரச்சனத்தால் ரிஜெக்ட் பண்ணப்படுறீங்கன்னு அர்த்தம். யூ நீட் டு கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட். யூ cannot be a child of God and be approved by everyone. ஏன்னா ராஜ்யம், அவருடைய வார்த்தை எல்லாமே உலகத்திற்கு ஆப்போசிட்டா தான் எல்லாமே இருக்கு. எவ்ரிதிங் இஸ் தி ஆப்போசிட். அப்ப நம்ம ஆப்போசிட் கரண்ட்ல தான் என்ன பண்ண சொல்றாரு ஆண்டவர்? ஸ்விம் பண்ண சொல்லியிருக்காரு. ஸோ உங்கள் லைஃப்பில் ரிஜெக்ஷனே வரல அப்படின்னா, யூ ஆர் பீங் அக்செப்டட் பை எவ்ரி ஒன்னா, யூ நீட் டு ஆஸ்க் திஸ் கொஸ்டின். நீங்கள் இந்த கேள்வியை கேட்கணும், நான் ஒழுங்காக தான் வாழ்கிறேனா? am I living a life that is pleasing to God? யோவான் 1:11 வாசிங்க. நமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. மக்கள் எப்போ உங்களை புறக்கணிக்கிறாங்க? ஆண்டவருக்காக நிற்கும் போது நிச்சயமா நீங்க புறக்கணிக்கப்படுவீங்க அநேக விஷயங்கள்ல. அந்த புறக்கணிப்பெல்லாம் உங்களால ஏற்றுக்கொள்ள முடியாம நீங்க என்ன செய்றீங்க? சின்ன 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 காரியங்கள்ல யூ ஆர் காம்ப்ரமைசிங். வி ஆர் காம்ப்ரமைசிங். எப்படிப்பட்ட புறக்கணிப்பு? ஐயோ, நான் ஆண்டவருக்காக நிற்கணும், ஆண்டவருக்காக வாழணும், இதை செய்யணும், அதை செய்யணும். ஏன்பா நீ எப்போ பார்த்தாலும் ஆண்டவர் ஆண்டவர்னு ஓடுற? கொஞ்ச நேரம் வீட்டோட தான் இரேன், கொஞ்ச நேரம் இதை தான் பண்ணேன், கொஞ்ச நேரம் நீ அதை தான் பண்ண. சரி, இந்த ஒரு வாரம் இருந்துடுறேன். நீங்கள் அந்த ஒரு வாரம் இருக்கும்போது மட்டன் சூப் போட்டு கொடுத்துருவாங்க. அடா பரவாயில்லையே, அப்போ இவ்வளோ வாரம் நம்ம மட்டன் சூப்பை தான் மிஸ் பண்ணிட்டு இருந்திருக்கோம். சரி, கொஞ்சம் குறைச்சிட்டு நம்ம மட்டன் சூப், அந்த ஒரு வாரம் தான் மட்டன் சூப், அடுத்த வாரம் நீங்கள் இருந்து பாருங்கள், கிடைக்காது மட்டன் சூப்பு, டொமேட்டோ சூப் தான் கிடைக்கும். ஸோ வாட் வி டூ இஸ், சின்ன சின்ன விஷயங்களுக்காக ஆண்டவருக்கு என்ன ஸ்டாண்டர்ட் நீங்கள் செட் பண்ணியிருந்தீங்களோ, எவ்வளவு ஆண்டவருக்காக நீங்கள் வாழணும்னு முடிவு பண்ணியிருந்தீங்களோ, உலகத்தில் ஒரு சிலருக்காக, ஒரு சில காரியங்களுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சின்ன சின்ன காம்ப்ரமைஸ் தான் பண்ணீங்க. சின்ன காம்ப்ரமைஸ், பெருசெல்லாம் இல்லை. இதெல்லாம் ஒன்றும் தெரியாது பெருசாக, அந்த மாதிரி சின்னது. பட் இந்த சின்னதையே ஒரு 10 பண்ணிங்கன்னா அது என்னவா மாறும்? பெருசாக மாறிடும். நான் எப்படி இங்கே இப்படிப்பட்ட ஒரு நிராகரிப்பில் நிற்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் பொழுது, எப்படி நான் ஆண்டவர் விட்டு இவ்வளோ தூரம் வந்தேன்னு நீங்கள் யோசிக்கிற சமயத்தில் தான் தெரியும், இட் டுக் ஸ்மால் காம்ப்ரமைஸ் அண்ட் யூ எண்டட் இன் பிக் காம்ப்ரமைஸ். இன்னைக்கு பிசாசானவன் நிறைய பேரோட வாழ்க்கையில் ஸ்மால் காம்ப்ரமைசஸ், ஒன் சண்டே ஐ வில் மிஸ் சர்ச், ஸ்மால் காம்ப்ரமைஸாக தெரியும். ஒரு வாட்டி நான் ஆராதிக்கலைன்னா என்ன, ஒரு மாதம் நான் ஆண்டவர் கொடுக்கலன்னா என்ன, ஒரு விஷயத்தில் நான் இவ்வளோ பண்ணியிருக்கேன்ல, இந்த ஒரு விஷயத்தில் நான் பண்ணலன்னா என்ன, இந்த ஒன்று அப்படின்னு 11 சேர்ந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் பிஃபோர் யூ நோ இட் வில் பிகம் 1001. அதுவே லைஃப் ஸ்டைலாக மாறிடும். இந்த சின்ன சின்ன இடத்துல தான் பிசாசானவன் என்ன செய்யறான்? நம்மளை நிராகரிப்புக்குள்ள தள்ளி விடுறான். ஏன்னா ஐயோ பாஸ்டர் நான் போலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கல்யாணமே நடக்காது. நீங்கள் அந்த கல்யாணத்துக்கும் லேட்டாக தான் போய், கல்யாணமும் நடந்து முடிஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்க நேரத்தில் தான் நீங்கள் போகிறீங்க.
ஆனால் நம்மளுடைய பெர்ஸ்பெக்டிவ் என்ன, நான் போகலன்னா, நாங்கள் நிற்கலன்னா என்னை அப்ரூவ் பண்ண மாட்டாங்க, என்னை எல்லாரும் நிராகரிச்சிருவாங்க, ஐயோ நான் இது பண்ணலன்னா என்னை நிராகரிச்சிருவாங்க, நான் அது பண்ணலன்னா நிராகரிச்சிருவாங்கன்னு சொல்லி எப்போ பார்த்தாலும் அந்த நிராகரிப்பின் ஆவி உங்களை ஆட்கொண்டு, ஆல்வேஸ் யூ ஆர் லெட் பை த ஸ்பிரிட் ஆஃப் அப்ரூவல் பை அதர்ஸ். ஆமென். இது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம லைஃப்ல என்ன பண்றோம், ஃபீட் பண்ணி யூ ஆர் அட்டாச்ட் டு த ஸ்பிரிட் ஆஃப் அப்ரூவல். ஆண்டவர் சொல்றாரு, நீ என் அப்ரூவலுக்காக என்கிட்ட வராத, நான் உன்னை ஏற்கனவே அப்ரூவல் பண்ணியிருக்கேன், உன்னை மீட்டிருக்கிறேன், அதனால நீ வந்து என்ன செய், ஆராதனை செய். மீட்கப்பட்ட வாழ்க்கைக்குள்ள நீங்க ஏற்கனவே இருக்கிறனால மீட்பின் பிள்ளைகளாய் வாழுங்கள். ஆமென். எப்படி சிக்கல் வந்துச்சு? ஸ்மால் காம்ப்ரமைசஸ். உண்மை என்னவென்றால், if Jesus wasn't accepted by everyone, you will also not be accepted by everyone. That's the truth. உங்களுடைய மௌனம் சம்மதம் என்று ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஆமென். இயேசு எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றால் நீங்கள் ஏன் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும்? பக்கத்தில் இருக்கணும், பார்த்து கேளுங்க, கரெக்டு தானே? ஆமென். ஆனால் நிறைய நேரத்தில் ஐயோ என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, என் உறவினர்கள், என் சொந்தக்காரர்கள், இவர்கள் அவர்கள். கிறிஸ்துவுக்குள்ள நீங்கள் வாழும்பொழுது எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டீங்க. இட்ஸ் த ட்ரூத். ரெண்டாவது, எதனால நம்மளால புறக்கணிப்பை சரியா ஹேண்டில் பண்ண முடியல? we carry wounds from past abandonment and betrayal. கடந்த கால நிராகரிப்பு அல்லது துரோகத்தில் இருந்து வந்த புண்கள் இன்னும் ஆறாமல் இருக்கு. அதை நீங்க இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சுமந்துட்டு இருக்கிறீங்க. ஏசாயா 53:3 சொல்லுகிறது, வாசிங்க. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும். அவர் என்ன பண்ண? அசட்டை வந்து புறக்கணிப்பை விட ரொம்ப மோசமா இருக்கு. ஸோ அவர் ஸ்டார்டிங்கே எங்க இருக்கு? அசட்டைனா கண்டுக்கவே இல்லைங்க, ஏறெடுத்து கூட பார்க்கல. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும், அடுத்தது மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும், துக்கம் நிறைந்தவரும், பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். அவரை நாம் என்ன செய்தோம்? எண்ணாமற் போனோம். இயேசு கிறிஸ்துவ குறித்து ஏசாயா அப்படியே தீர்க்க தரிசனங்கள்ல the entire characteristics of Jesus அவர் என்ன பண்ணிருக்காரு? ப்ராஃபஸே எழுதிட்டார். அப்பே you will find the portrayal of Jesus 100% தீர்க்கதரிசி ஏசாயானுடைய ரைட்டிங்ஸ்ல 100%. இது சர்ஃபேஸ் லெவல் பெயின் இல்லை. இது ஜஸ்ட் ஐயோ யாரோ ஏதோ சொல்லிட்டாங்க, நீங்க 2 நாள் கோச்சுக்கிட்டு அப்புறம் 3ஆம் நாள் சரி அப்படின்னு ஃபோன் பண்றீங்களா, அந்த மாதிரி புறக்கணிப்பு கிடையாது. இட்ஸ் a deep pain. இது சர்ஃபேஸ் லெவல் பெயின் கிடையாது. ஆண்டவர் என்ன செய்கிறார்? அசட்டை பண்ணப்படுகிறார், அவர் புறக்கணிக்கப்படுகிறார், அவர் துக்கம் நிறைந்தவர்களாய் நமக்கென்று அவர் என்ன செய்கிறார்? பாடுகளை அனுபவித்தார். அவரை விட்டு நாம் நம்மளுடைய முகங்களை என்ன செய்தோம்? மறைத்து கொண்டோம். ஆண்டவர் சிலுவையில் தொங்கும்போது எல்லாரும் அவங்க என்ன செய்தார்கள்? தங்களை மறைத்து கொண்டார்கள். nobody wanted to be even seen with Jesus. ஆண்டவரோடு அவர் அற்புதம் செய்யும் பொழுது எல்லாம் இது பப்ளிக்கா நல்ல மிரக்கிள்ஸ்லாம் நடக்கும்போது எல்லாருமே we are with Jesus, we are with Jesus, we are with Jesus அப்படின்னு என்ன பண்ணாங்க? போல்டா நடந்தாங்க. ஆனால் அவர் சிலுவையில் தொங்கின பொழுதோ பேதுருல இருந்து என்ன, அவர் எனக்கு யார் என்று I do not know him. உங்க லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு? ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் பொழுது மாத்திரம் நாம் I am with Jesus அப்படி நிற்கிறோமா? இல்லை நம்ம லைஃப்பில் ஆண்டவர் சேலஞ்சஸ் எடுத்துகிட்டு போகும்பொழுதும் I am with ஜீசஸ்ன்னு நீங்கள் மற்றவர்கிட்ட சொல்கிறீங்களா? உங்களுக்கு மெடிக்கல் ரிப்போர்ட், இந்த வியாதி இருக்கு, இந்த பெயின் இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு when it comes, அந்த நேரத்துலையும் can you tell I am with Jesus? எதிர்பாராத விதமாக இழப்புகளை உங்களுடைய வாழ்க்கையில் சந்திச்சிருக்கிறீங்க, அந்த சமயத்திலையும்
Can you say, I am with Jesus? நீங்க எதிர்பார்த்த முடிவு உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலோ அல்லது உங்க வியாபாரத்திலோ அல்லது உங்களுடைய குடும்பத்திலோ நடக்காம போனாலும் can you say I am with Jesus? உங்களால சொல்ல முடியுமா, நான் இயேசுவின் பிள்ளை? எல்லாரோட லைஃப்லயும் நிராகரிப்பு இருக்கு, எல்லாருடைய லைஃப்லயும் பிட்ரேயல் இருக்கு. ஆனா உங்களுடைய நிராகரிப்பும் உங்களுடைய பிட்ரேயல், இந்த துரோகங்கள் யார் என்ன சொல்லியிருந்தாலும், யார் உங்களுடைய லைஃப்ல என்ன பண்ணியிருந்தாலும், அதை எல்லாம் தாண்டி என் இயேசு சுமந்த அந்த நிராகரிப்பு, அந்த அசட்டை, அந்த புறக்கணிப்புக்கு முன்னாடி இது எதுவுமே கிடையாது. இன்ஃபேக்ட் இதை எல்லாவற்றையும் சகிச்சுட்டு தான் அவர் எனக்காக சிலுவையில் போய் மரித்து என்னை மீட்டெடுத்து நான் நிராகரிக்கப்படக்கூடாது என்று சொல்லி என்னை ஏற்றுக்கொண்ட என் தெய்வம். ஆமென். அது நம்மளுடைய லைஃப்ல மறந்துட்டோம் அப்படின்னா மற்றவங்களை மன்னிக்க மாட்டோம். மற்றவங்களை மன்னிக்கலைன்னா நிராகரிப்பில் தான் வாழ்வோம். யூ வில் லூஸ் யுவர் ரிடம்ஷன். நாம் நம்மளுடைய மீட்பை இழந்து சமாதானமின்றி கசப்போட நம்ம லைஃப்பை வாழ்ந்துட்டு இருப்போம். எனக்கு பெரிய கஷ்டம்லாம் இல்லை பாஸ்டர், ரொம்ப அப்படியே இல்லை, ஆனால் சின்ன சின்ன இது இருக்கு, அந்த சின்ன சின்னதாங்க பெருசாக மாறும். ஆறாமல் இருக்கிற சின்ன புண்ணு என்ன செய்யும்? பெருசா மாறும். ஏன்னா அது பக்கத்தில் இருக்கிறது என்ன செய்யும்? அரிச்சுக்கிட்டே இருக்கும். இட் இஸ் த சேம் இன் யுவர் ஸ்பிரிச்சுவல் லைஃப். ஆண்டவரை தேடுங்க, ஆண்டவருடைய மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளுங்க, ஆண்டவருடைய கிருபைக்குள்ள வாழுங்க. அதே கிருபையும் அதே மன்னிப்பையும் மற்றவங்களுக்கும் கொடுங்க, மற்றவங்களுக்கு கொடுங்க. அதுதான் உங்களுக்கு ஹீலிங், அதுதான் உங்களுக்கு ஹீலிங். அதை பண்ணாம நீங்க ஆராதிச்சீங்கன்னா இட்ஸ் அ ஃபேக் வர்ஷிப். இவங்கள மாதிரி தான் நம்ம ஆராதிக்கிறோம். இட் இஸ் a ரிஜெக்டட் வர்ஷிப். ஆண்டவர் அந்த ஆராதனையை புறக்கணிப்பார். ஆமென். மூன்றாவது ரீசன் நம்ம ஏன் இன்னும் ரிஜெக்ஷன்ல ஹேண்டில் பண்ண முடியாமல் இருக்கோம்னா, we fear that if people really knew us, they will walk away from us. நம்மை முழுமையுமாக மனிதர்கள் நம்மை தெரிந்து கொண்டால் மக்கள் நம்மை விட்டு விலகி போய் விடுவார்கள் என்று பயம். நான் யாருங்கிறது மக்கள் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நான் யாருங்கிறது ஆண்டவருக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார். உன்னை யாருன்னு தெரிஞ்சுதாங்க அவர் வந்தாரு. ஆமென். He knew us completely. That's why he came. அதனால தான் ஒரு crowd pleasing Christians-ஆ நம்ம இருக்கக்கூடாது. Crowd pleasing Christians cannot please the King of Kings. மற்ற மக்களுக்கு நான் நல்லவனா வாழ்கிறவன், அவங்கள ப்ளீஸ் பண்றவங்களுடைய வாழ்க்கை ராஜாதி ராஜாவை ப்ளீஸ் பண்ண முடியாது. நீங்க யாரை குறித்து பயப்படுறீங்கன்னு எனக்கு தெரியல. Who are you afraid of? What are you afraid of? I do not know. But don't perform Christianity. கிறிஸ்தவனாக நடிக்க வேண்டாம். கிறிஸ்துவை போல் மாறினா போதும். இதுதாங்க என்னுடைய வீக்னஸ், இதுதாங்க என்னுடைய பலவீனம், இதில் தான் நான் சிக்கியிருக்கேன், இதில் தான் எனக்கு கஷ்டம், என்னால் மன்னிக்க முடியல. ஐ நீட் ஹெல்ப். இயேசுவே உங்கள் கிருபை எனக்கு வேணும், எனக்கு பலத்தை கொடுங்க, நான் இவங்களை மன்னிச்சு நான் ரிலீஸ் பண்ணணும். என்னுடைய புண்கள் ஆற வேண்டும், என்னுடைய புண்கள் தழும்புகளாய் மாற வேண்டும், அந்த தழும்பு சாட்சி சொல்ல வேண்டும். That's the healing power. இன்னைக்கு ஃபிசிக்கல் ஹீலிங்கை விட நிறைய பேர் மன ரீதியாக நிறைய மூட்டைகளை இங்கே கட்டி வச்சுட்ருக்கோம். too many baggages here in your mind, in your heart. பெரியவங்களுக்கு மாத்திரம் இல்லைங்க, சின்ன வயசுலேருந்தே நிறைய பேர், சின்ன பிள்ளைங்களுக்கு கூட இருக்கு நிராகரிப்பு, அவங்களும் ஃபேஸ் பண்ணுறாங்க. சின்ன காரியங்களில் கூட they are not able to handle. Why? Because we carry hurt. நம்முடைய இருதயத்தில் இன்னும் கசப்பு, வேதனை, புண்ணை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? கேரி பண்ணிட்டு இருக்கோம். It is important that you need to understand that Jesus has accepted you. இயேசு உங்களை அக்செப்ட் பண்ணியிருக்காரு.
இந்த மக்கள் குருத்தோலை ஞாயிறு என்று அவர்கள் எல்லாரும் ஆண்டவரை ராஜாதி ராஜா ஓசன்னா ஓசன்னா என்று பாடும்பொழுது அவர்கள் தான் நிராகரிக்க போறார் என்று இயேசு அறிந்திருந்தும் அந்த ஃபேக் வர்ஷிப்பை தாண்டி அவர் உடனே சொல்லடே நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு தெரியும் அப்படின்னு அவர் என்ன பண்ணல, அவங்கள அதை என்ன பண்ணார், அவர் அக்செப்டும் பண்ணல. ஹி ஜஸ்ட் பாஸ் த்ரூ, அவ்வளோதான், அவர் அதை கடந்து சென்றார். ஏன்னா அவருக்கு தெரியும் உண்மையாய் ஒரு நாள் என்ன பண்ணுவாங்க, ஒரு கூட்டம் என்ன ஆராதிக்கும். எந்த ஜனத்திற்காக நான் வந்தேனோ அந்த சொந்த ஜனமே என்ன இன்னும் ஏற்றுக்கொள்ளலை, இன்னும் அவங்க இன்னும் ஏற்றுக்கொள்ளலை. ஆனால் நான் இன்று எருசலேம்ல செய்கிற இந்த கீழ்ப்படிதல் திருச்சி வரைக்கும் எஃபெக்ட் இருக்குன்னு ஆண்டவருக்கு அன்னைக்கு தெரியும். That's the truth. That's the power of his forgiveness. அவருடைய மன்னிப்பினுடைய பவர் அது, அவருடைய கிருபையோட பவர் அது, சிலுவையினுடைய பவர் அது. கிறிஸ்தவனாக சீஷனாக நாம் வாழணும் அப்படின்னா ஸ்டாப் பெர்ஃபார்மிங். வைராக்கியம் என்ன, ஆண்டவர் மேல இல்லை, மற்ற காரியத்தில் வைராக்கியத்தை வச்சுக்கிட்டு பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், யான எல்லாம் இப்போ பாடுறதுக்கே பயம். ஹலோ சார், நீங்கள் இப்படி பாட சொல்லிட்டு அப்புறம் சிக்கலை விட்டுருவீங்க. நம்ம இப்படி பாடும்போதெல்லாம் இந்த ஃபோன் ரிங் அடிக்கிற மாதிரி ஆண்டவர் பிரசன்ஸ் அவருக்கு ரிங் அடிக்கும். ஆனால் உள்ள என்ன இன்னும் ஆறாத புண்ணு, வைராக்கியம், கோபம், அதெல்லாம் மண்டே பார்த்துக்கலாம், இன்னைக்கு சண்டே. பிதாவே ஆண்டவருக்கு ரிங் அடிக்கும். ஆண்டவர் ஹலோ, ஓ ராங் நம்பர், கட் பண்ணிடுவார். பிதாவே இந்த வாய்ஸ் கேட்டதே இல்லையே. That's the truth. It will not go to his presence. நம்ம ஆராதனை அவர் பிரசனத்துக்கு போகணுமா வேண்டாமா? எது ஆராதனை? கீழ்ப்படிதல். எது ஆராதனை? அர்ப்பணிக்கப்பட்ட சீஷனுடைய ஆராதனை தான் அங்கே போகும். ஆண்டவரே என்னால் முடியல, பரவாயில்ல, ஆண்டவருக்கு தெரியும். அந்த கோவம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கோவம் தான் ஆண்டவருக்கு ஃபர்ஸ்ட் ஜெபமாக போகும். என்ன நீங்க நினைக்கிறீங்க, உங்க கோவம்லாம் ஆண்டவருக்கு தெரியாதுன்னா? பயங்கரமா ஆண்டவர் மேல கோவப்பட்டு மகா கிருபை இரக்கமுள்ள நல்ல தெய்வமே அப்படின்னு நீங்க ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் லைன் போடும்போது மட்டும்தான் ஆண்டவர் உங்களுக்கு செவி கொடுக்குறான்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? உங்களுடைய சிந்தனை ஜெபங்களாய் மாறுவதற்கு முன்பதாகவே உங்களுடைய சிந்தனையை அறிந்த தேவன். அதனால பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் விட்டுலாம். God knows what you feel. ஆண்டவரே எனக்கு புரியல, கஷ்டமா இருக்கு, go to him. அந்த கஷ்டத்துல என்ன பண்ணிருங்க, நீங்க முழங்கால் படிட்டுருங்க, எனக்கு தெளிவை கொடுங்க ஆண்டவரே, உங்க வசனத்தை காண்பீங்க, வேதத்தை ஓபன் பண்ணுங்க. the Lord will change your mind, your mood, உங்களுடைய எல்லா விதமான டெம்பரமெண்ட், உங்க கோபம் எல்லாத்தையுமே வசனம் என்ன பண்ணும், கட்டுப்படுத்தும். அதுதான் மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்கிற ஆடு, அதுதான் சீஷனுடைய வாழ்க்கை. இதெல்லாம் பண்ணாம வெறும் சண்டே மட்டும் கிறிஸ்தவர்களை போல நம்ம என்ன செய்றோம்? If you just come and worship, then you are just performing. God is not interested in performance. அவர் சிலுவையில் மரித்ததுக்கு நம்ம கிறிஸ்டியனா பர்ஃபார்ம் பண்றதுக்காக அவர் மரிக்கல. நீங்க கிறிஸ்டியனா பர்ஃபார்ம் பண்றீங்கன்னா அப்ப அவருடைய சிலுவையின் மரணம் ஸ்டண்டா? இல்ல, இட்ஸ் ரியல். அவருடைய உயிர்த்தெழுதல் ஸ்டண்டா? இல்லை, இட்ஸ் ரியல். அப்போ உண்மையான ரட்சிப்பிற்கும் உண்மையான மீட்பிற்கும் அடிபணியாம நம்ம வாழ்றோம் அப்படின்னா, இன்னும் வைராக்கியத்தை வச்சுட்டு நம்ம வாழ்றோம் அப்படின்னா, இன்னும் நம்மளால மன்னிக்க வேண்டியதுக்கு நம்மளால மன்னிக்க முடியாம நம்ம வாழ்றோம் அப்படின்னா, நாம் மீட்கப்படாத ஜனமா இருக்கிறோம். இன்னும் மீட்கப்படாம இன்னும் கம்யூனியன் எடுத்துட்டு இருக்கிறோம், மீட்கப்படாம இன்னும் ஆராதனை பண்ணிட்டு இருக்கிறோம், மீட்கப்படாம இன்னும் ஊழியம் பண்ணிட்டு இருக்கோம், மீட்கப்படாம இன்னும் இயேசு இயேசுன்னு சொல்லிட்டு இருக்கோம். How can you live like that?
மீட்பை ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிறாரு, மீட்கப்பட்ட ஜனமா வாழணும்னு ஆண்டவர் நம்மளை வச்சிருக்காரு. ஆனா அந்த மீட்புக்குள்ள இருந்துகிட்டே வைராக்கியத்தோட, பொறாமையோட, கோபத்தோட, அந்த பெயினோட இன்னும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், வாழ்ந்துட்டு இருக்கோம். அது ஆண்டவருடைய சித்தம் இல்லைங்க. உங்க வாழ்க்கைக்கு அது ஆண்டவருடைய சித்தம் அல்ல. இது என்ன செய்யுது, உங்களுடைய லைஃப்ல எல்லா இடத்துலையும் இது பிரச்சனையா முடியும், ஒரு இடத்துல மாத்திரம் இல்லை. இந்த ப்ராப்ளம் இட் ஃப்ளோஸ் இன்டு எவ்ரி ஏரியா ஆஃப் யுவர் லைஃப். எல்லாரும் உங்களை நிராகரிக்கிறதுனால நீங்களும் என்ன பண்ணுவீங்க, மற்றவர்களை நிராகரிப்பீங்க. யாரையுமே உண்மையா நேசிக்க மாட்டீங்க. யூ வில் ஸ்டாப் லவ்விங் பீப்புள் ஜென்வின்லி. யாரை பார்த்தாலும் ஐயோ நம்ம கிட்ட என்னத்தை தூக்கிட்டு போக போறானோ, அதுதான் நம்ம மைண்டுக்கு. நமக்கு தெரியும் இவங்க என்ன பண்ணாலும் நம்ம சொந்தக்காரன் நம்ம கடைசியில் என்ன பண்ணுவாங்கன்னு. இருக்கட்டும், இந்த கான்செப்ட்லேயே நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம், வாழ்ந்துட்டு இருப்போம். உங்களுக்குள்ள கசப்பு, பிட்டர்னஸ் இது என்ன பண்ணிட்டு உருவாகிட்டே இருக்கும். இது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு கரையா மாதிரி. வெளியில தெரியாது, வெளில பார்க்க பள்ளன்னு டோர் மாதிரி தான் இருக்கும். ஆனா ஒரு தட்டுனா, இதனாலதான் பிரச்சனை என்கிற தட்டு வரும்பொழுது அப்படின்னு உதிர்ந்து கொட்டிடுறது. அதுக்கப்புறம் ஆண்டவர் உங்களை கட்டி எழுப்பி கல்லை வைத்து செங்கலை வைத்து நோ, உள்ள இருக்கிற காரியங்கள் எல்லாமே let the Lord heal you. ஆமென். கிருபைக்குள்ள வாழுங்க, மீட்புக்குள்ள வாழுங்க. அதே கிருபையை, மீட்பையும் இரக்கத்தையும் நம்ம என்ன செய்ய வேண்டும், மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அவர் நிராகரிக்கப்பட்டார், ஏனென்றால் நாம் நீங்கள் நிராகரிக்கப்படாதிருக்க. மக்களுடைய அப்ரூவலுக்காக இயேசு ஒரு நாளும் தன்னுடைய பிதாவின் சித்தத்தை அவர் மாற்றிக்கொள்ளவே இல்லை. பாம் சண்டேக்கு அப்புறம் அவர் மாற்றியிருந்தார்னா குட் ஃப்ரைடே, ஈஸ்டர் இருந்திருக்காது. பாருங்கள் ஆண்டவரே, பிதாவே, இவர்கள் என்னை புறக்கணிப்பார்கள் என்று நீர் சொன்னீர், ஆனால் இவர்களோ என்னை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் வாயிலிருந்தே பாருங்கள், இவர்கள் என்னை ராஜா ராஜா என்று அழைக்கிறார்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருந்தா என்ன ஆச்சு, உங்க லைஃபும் என் லைஃபும் க்ளோஸ். அவர் பிதாவின் சித்தத்தை அறிந்தவராய், நிராகரிப்பை புரிந்தவராய், அவங்களுடைய அக்செப்டன்ஸ்க்காக அவர் வாழல, பிதாவினுடைய சித்தத்தை செய்வதற்கு மாத்திரமே அவர் என்ன செய்தார், வாழ்ந்தார். 3 காரியங்கள் உங்களுக்கு வேகமாக சொல்ல விரும்புகிறேன். How do we live free from the fear of rejection? எப்படி இந்த ரிஜெக்ஷன்ங்கிற அந்த பயம், நிராகரிப்பு அங்கிற பயத்துல இருந்து நீங்க எப்படி விடுதலையோட வாழ்வது? நம்பர் 1, rest in the truth that you are fully accepted by God. You are fully accepted by God. நீங்க இயேசுக்குள்ள வாழ்றீங்க அப்படின்னா, ஆண்டவரே நீங்க என்ன அக்செப்ட் பண்ணுங்கங்கிற நோக்கத்தோட ஜெபம் பண்ணாதீங்க. நீங்க ஜெபம் பண்றதே ஆண்டவர் உங்களை அக்செப்ட் பண்ணனால தான் உங்களால ஜெபமே பண்ண முடியுது. ஆண்டவருடைய அக்செப்டன்ஸை நீங்க ஏர்ன் பண்ண தேவையில்லை. நீங்க அவரை புறக்கணிச்ச பொழுதும் அவர் என்ன செய்தார், உங்களை ஏற்றுக்கொண்டார். நாம் பாவியா இருக்கும் பொழுதே நம் பாவத்திற்காக நமக்காக அவர் என்ன செய்தார், மரித்தார். ஸோ நம்மளுடைய அக்செப்டன்ஸ்க்காக அவரு வெயிட் பண்ணல. அண்ட் ஹி ஆல்ரெடி அக்செப்டட் அஸ். நான் இதை செய்த ஆண்டவர் எனக்கு இன்னும் என்ன ஏற்றுக்கொள்வார், இன்னும் என்ன ஏற்றுக்கொள்வார், இன்னும் என்ன ஏற்றுக்கொள்வார்னு ஆவிக்குரிய லைஃப்பை தப்பா வாழாதீங்க. அவர் என்னை ஏற்றுக்கொண்டபடியினால் அந்த அக்செப்டன்ஸுக்கு தகுதியாக என் வாழ்க்கையை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதுதான் சீஷனுடைய வாழ்க்கை. யூ அண்டர்ஸ்டாண்ட்? யோவான் 1:12 வாசிங்க. அவருடைய நாமத்தின் மேலே விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இதுதாங்க ரட்சிப்பு. இதுதான் the first experience of redemption நம்மளுடைய லைஃப்ல. யாரெல்லாம் அந்த இயேசுங்கிற நாமத்தை அழைக்கிறாங்களோ, இயேசுங்கிற நாமத்தை ஏற்றுக்கொள்கிறார்களோ, அந்த ஏற்றுக்கொண்ட ஜனம் எல்லாம் தேவனுடைய பிள்ளை என்று அழைக்கப்பட அதிகாரத்தையும் அவர் என்ன செய்தாரா, கொடுத்தார். இந்த அதிகாரம் ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ் கையில இருந்து வரல, ஆண்டவர்ட்ட இருந்து வந்திருக்கு.
ஆமென். அப்ப அந்த அதிகாரத்துல நீங்க எல்லாருமே ஆண்டவருடைய பிள்ளை என்கிற அதிகாரத்துல நம்ம எல்லாருமே இங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம். அவருடைய நாமத்தின் மேல விசுவாசம் உள்ளவர்கள் எத்தனை பேர் இங்க? என்ன டவுட்டா கை தூக்குறீங்க? ஆமென். அவரை அந்த நாமத்தை ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் எத்தனை பேர்? ஆமென். அப்ப அத்தனை பேருக்கும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு என்ன செய்தார்? ஸோ அதிகாரத்தை ஏற்கனவே கொடுத்துட்டாரு. which means you are already approved. அப்ரூவ் பண்ண அப்ளிகேஷனுக்கே திரும்ப எதுக்கு ஜாப் அப்ளிகேஷன் போடுறீங்க? இன்னும் just walk with God. ஆமென். சமைச்சு வச்சிருக்கிற சாப்பாட்டை திரும்ப சமைக்காதீங்க. just eat it. அதுதான் கிருபை. இந்த கிருபை எப்படி வந்தது? இதுக்கு நான் தகுதியா? தகுதியே இல்லை, நமக்கு தெரியும். பட் அந்த கிருபைக்குள்ள, அந்த கிருபைக்கு தகுதியா நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? வாழ வேண்டும். ஸோ உங்களுக்கு தேவையான ஒப்புதல். டிம் கெல்லர் ஒரு தியாலஜின் அவர் அழகாக சொல்றார், தி ஒன்லி அப்ரூவல் தட் மேட்டர்ஸ் இஸ் த ஒன் தட் யூ ஆல்ரெடி ஹேவ் இன் கிரைஸ்ட். மற்றவர்களுடைய அப்ரூவலுக்காக தயவு செய்து நீங்க என்ன செய்யாதீங்க, வெயிட் பண்ணாதீங்க. ஆண்டவரே உங்களை என்ன பண்ணிட்டாரு? தம்முடைய பிள்ளைகள் ஆகும்படியான அதிகாரத்தை என்ன செய்திருக்காரு? கொடுத்திருக்கிறாரு. அவருடைய நாமத்தினால, இயேசுங்கிற நாமத்தினால, வேற யாருடைய நாமத்தினாலையும் இல்ல. So the only approval that matters is the one that you already have in Christ Jesus. உங்களுக்கு தேவையான ஒப்புதல் ஏற்கனவே கிறிஸ்துவில் உங்களுக்கு உண்டு. அப்ப எப்படி என்னுடைய வாழ்க்கை நான் ஒவ்வொரு நாளும் வாழணும்? ஒவ்வொரு நாளும் எந்திரிச்சோன்னு நீங்க சொல்லுங்க, நான் ஆண்டவரால் மீட்கப்பட்டவன், நான் ஆண்டவரால் மீட்கப்பட்டவள், நான் ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவன். இந்த உண்மையிலிருந்து என்னை பிரிக்க யாராலும் முடியாது. I am chosen, I am accepted by God and I am loved by God, not because of what I have done. நான் பண்ணனால அல்ல, என்னுடைய செயல்கள்னால அல்ல, என்னுடைய பரிசுத்தத்தினால் அல்ல, அவர் பரிசுத்தராக இருந்தபடியால், அவருடைய செயல் சிலுவையில் அவர் மரித்ததினால் நான் என்ன பண்ணப்பட்டிருக்கிறேன்? மீட்கப்பட்டிருக்கிறேன். நான் அக்செப்ட் பண்ணப்பட்டிருக்கிறேன். அடுத்தது, என்னை நேசிக்கும் நல்ல தேவன் என்னோடு இருக்கிறார். இட்ஸ் டன். இதுதான் உண்மை. இந்த உண்மையை தான் பிசாசானவன் அநேக நேரத்தில் பொய்ய சொல்லி இந்த உண்மையிலிருந்து நம்மளை விலக செய்வான். ஏன்? எப்போ ஏதாவது ஒரு சம்பவம், நம்ம எதிர்பாராத விஷயம், ஏதாவது ஒரு 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 தவறோ அல்ல அசம்பாவிதமோ அல்லது ஒரு இழப்போ வந்துட்டா, நீ ஆண்டவரை நல்லா நேசிக்கல, அதனால தான் உனக்கு இதெல்லாம் நடக்குது, நீ ஆண்டவருக்கு இது பண்ணல, அதனால தான். ஸோ அது என்ன பண்ணுறான்? நம்ம மைண்டை நம்ம செயல்கள் மூலமாக தான் ஆண்டவர் நம்மளை நேசிப்பாருங்கிறத நம்ப வைக்கிறான். அப்படி பார்த்தா காலையில் டிஃபன் கொடுத்த ஆண்டவர் மத்தியானம் சோறை கேன்சல் பண்ணணும். ஏன்னா டிஃபனுக்கும் லஞ்சுக்கும் நடுவில் என்னென்ன தாட்ஸ் போகுது. ஆமாவா இல்லையா? இல்லை நான் மட்டும்தான், நீங்களா நல்லவங்க. If we have to live and if we have to earn the love of God, ஆண்டவர் எடுத்தோடனே நம்மளை என்ன பண்ணியிருக்கணும்? கேன்சல். ஒவ்வொரு பேரையும் பார்த்துட்டு ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கணும்? கேன்சல் பட்டனை தான் அழுத்தியிருக்கணும். பட் he did not do that. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்? ஆண்டவர் முன்னாடி நம்ம சிவியெல்லாம் எடுத்துகிட்டு போவோம். ஆண்டவருக்கே ரெஸ்யூம் கொடுக்கறது. ஆண்டவரே நான் ஒரு பாவி ஆண்டவரே. அதுதான் தெரியும் எனக்கு, புதுசாக ஏதாவது சொல்லு. ஆண்டவரே நான் இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன். அந்த செகண்ட் பேஜில் உங்களுக்கு சிலதெல்லாம் அண்டர்லைன் பண்ணி வச்சுருக்கேன் ஆண்டவரே, ரெட்டில் போட்டிருக்கேன், உங்களுக்கு தெரியாது. ஆண்டவரே இப்படி, ஆண்டவரே அப்படி, ஆண்டவர் அப்படியே ஒரு ஃபுல் ரெஸ்யூம் கொடுக்கறது ஆண்டவருக்கு. ஆண்டவர் எல்லா பக்கத்தையும் பார்த்துட்டு, என்னப்பா காலி ஷீட்டை கொடுத்துருக்க அப்படின்னு தான் ஆண்டவர் கேட்பார். ஏன்னா அவருடைய கண்ணுக்கு அது காலி ஷீட்டாக தான் தெரியுங்க. நோ மேட்டர் ஹவு மச் யூ பிரிங் யுவர் பாஸ்ட் டு காட். என் பாஸ்ட்டை பற்றி உங்களுக்கு தெரியாது, நான் இப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன், எதை நீங்கள் கொண்டு வந்து ஆண்டவர் முன்னாடி நீங்கள் காட்டினாலும், எப்பா இது என்னப்பா வெறும் பேப்பராக இருக்குது,
என்ன சொல்கிறீங்க? என் கண்ணுக்கு எல்லாமே தெரியுதே. உன் கண்ணுக்கு தான் எல்லாமே தெரியுது, என் கண்ணுக்கு எதுவுமே தெரியல. ஏன்னா அது கிருபையின் கண்கள். ஓ, அப்படின்னா நம்ம என்ன வேணாலும் பண்ணலாமா? இல்லைங்க. கிரேஸ் இஸ் நாட் லைசன்ஸ் டு சின். கிரேஸ் இஸ் லைசன்ஸ் டு ஃபாலோ த ஒன் ஹூ இஸ் ஹோலி. அதனால அப்புறம் இனிமேல் என் பாவத்தை நான் அறிக்கை செய்ய தேவையில்லை. பாவத்தை அறிக்கை செய்யணும், மனம் திரும்பணும். ஆனால் அறிக்கையும் மனம் திரும்புவதற்கும் தப்பான இன்டர்பிரேஷன் வச்சுருக்கோம். ஓ, ஐ ஃபீல் கில்ட்டி. கில்ட்டி இஸ் நாட் ரிப்பென்டன்ஸ். கில்ட்டி இஸ் அ ஃபீலிங். ரிப்பென்டன்ஸ் என்ன தெரியுமா? அதை விட்டு திரும்புவது. அதுதான் மனம். ஆனால் மனம் இப்படியே தான் திரும்பிக்கிட்டு இருக்கு, இப்படி திரும்ப மாட்டேங்குது. மனம் போக்கில் போகிற போக்கில் இப்படியே தான் போகிறது. ஐ ஃபீல் பேட் பட் ஸ்டில் இட்ஸ் குட். அதுக்கு பேர் மனம் திரும்புதில்லை. அப்போ சண்டே வந்து ஐ ஃபீல் பேட், ஐயோ ஆண்டவரே, யூ நோ ஹவு கில்ட்டி ஐ ஃபீல். நம்ம கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறனால அதுக்கு ரிப்பென்டன்ஸ் அர்த்தம் இல்லைங்க. கில்ட்டினஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு ரிப்பென்டன்ஸ். இட்ஸ் an எமோஷன், இட்ஸ் a ஃபீலிங், அவ்வளோதான். மனம் திரும்புதல், அதை பார்த்துட்டு அது மேலே என்ன செய்யும்? நமக்கு வெறுப்பு வரும். பாவத்து மேலே என்ன செய்யும்? நமக்கு வெறுப்பு வரும். ஆண்டவருக்கு, அவருடைய ஸ்டாண்டர்டுக்கு ஆப்போசிட்டாக எது இருந்தாலும் அதை பார்க்கும்போது நமக்கு என்ன செய்யணும்? யூ ஷுட் ஹேட் இட். அதுதான் மனம் திரும்புதல். நீங்கள் அதை இன்னும் ஹேட் பண்ணலனா கில்ட்டெல்லாம் இருக்கும், ஆனால் ரிப்பென்டன்ஸ் இன்னும் வரல. ஸோ கில்ட்டை தாண்டி ரிப்பென்டன்ஸ்குள்ளே போய் அதுக்கப்புறம் அந்த கிருபையில் எப்போ நம்ம ரிப்பென்டன்ஸ்குள்ளே போக முடியும்னா, இது கில்ட்டோட ஏன் நிற்கிறோம் அப்படின்னா, ஐயோ ஆண்டவருக்கு தெரியும் நான் எவ்வளோ பேடாக ஃபீல் பண்ணுறேன்னு. எப்படி நான் ஆண்டவர்கிட்ட போகிறது? ஆண்டவர் பார்ப்பார். இது டாக்டர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி எல்லா சிரப்பையும் குடிச்சிட்டு அப்புறம் எல்லா மருந்தையும் நம்மளே ஓவர் த கவுண்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன். இந்தியாவில் மட்டும்தான், டாக்டர்கிட்டே போகிறதில்ல. எல்லாமே யாராவது ஃபார்மசியில் வேலை செய்கிறீங்கன்னா என்னை மன்னித்து கொள்ளுங்கள், ஆனால் நீங்கள் செய்வது தவறு, நாங்கள் செய்வதும் தவறு. டாக்டர்கிட்டே போகிறதில்ல, எல்லாம் கவுண்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன். இன்றைக்கி நிறைய நேரத்தில் நம்ம லைஃபோட நிறைய ஸ்பிரிச்சுவல் ப்ராப்ளம்ஸ்க்கு எல்லாமே அந்த சிஸ்டர்கிட்ட பேசினேன், கொஞ்சம் ஆறுதலாக இருந்துச்சு. என்ன சொன்னாங்க? எல்லாம் சரியாக போயிடும்னு சொன்னாங்களா? ஆமாம். அதுக்கு அடுத்த வாரம் இன்னொரு பிரதர்கிட்ட போனேன், இன்னொரு பிரசங்கம் கேட்டேன். அப்புறம் அவர் அழுது ஜோம் பண்ணிட்டு இருந்தார். யாருக்கோ ஜோம் பண்ணார், ஆனால் எனக்கு ஆறுதலாக இருந்துச்சு. எல்லாம் கவுண்டர் மாத்திரையிலேயே லட்டு மாதிரி அப்படியே உருட்டி 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 ஆவிக்குரிய வாழ்க்கையை கம்ஃபர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் டாக்டரு பார்க்குறாரு, நீ இன்னும் எத்தனை நாள் தான் சிம்டம்ஸை ட்ரீட் பண்ணுவேன், நானும் பார்க்குறேன். உனக்கு தேவை சர்ஜரி. ஐயோ, என்னை அறுத்து விடாதிரும், நீர் கிருபையுள்ள தேவன். நான் ஊசிக்கே பயப்படுவேன். ஊசி யாரு? பாஸ்டர். ஆண்டோட்டெலாம் போனால் அவருக்கு கத்தியை கொண்டு வருவார். அப்புறம் டயபெட்டிஸ் பேஷண்ட் மாதிரி ஆயாச்சு. குத்தி 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 என்ன ஆகும்? அந்த இடம் நமத்து போயிடும். அப்புறம் பாஸ்டர் ஊசியை போட்டு வாட் இஸ் திஸ்? கண்டினியூ பாஸ்டர். பாவம், அவரும் எத்தனை வருஷம் தான் போராடுவார். நமத்து போயாச்சு. இங்கே குத்துங்க, அங்கே குத்துங்கன்னு ஸ்டைலாக வேற வாங்கிட்டு இருக்கோம். ஒன்றும் செய்யாது. நத்திங் வில் ஒர்க். ஏன்னா நம்மளுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குது? ஏதோ ப்ரிஸ்கிரிப்ஷன்லேயே ஓட்டலாம், ஓவர் த கவுண்டர் மெடிசன்லே ஓட்டலாம். அந்த சிம்டம்ஸ் ஆறுதலாக இருந்தால் போதும். எல்லாத்துக்குமே என்னென்ன பிரச்சனைக்குள்ளெல்லாம் கை வைக்க வேண்டாம். டீப் இஷ்யூஸை
தொட வேண்டாம். அப்படியே ஆறுதலாக இருந்துச்சு, ஆறுதலாக இருந்துச்சு, தேறுதலாக இருந்துச்சு. God is a healer. ஆமென். அவர் அறுக்க வேண்டியது என்ன பண்ணுவார்? அதுதான் வார்த்தை. நீங்கள் ஒருவேளை இன்று ஊசி போடுகிற பிரசங்கியாளரை எதிர்பார்த்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன பட்டயத்தோடு அனுப்பிச்சிருக்காரு இன்னைக்கு. I am not sorry. Because the word of God should cut us. அது நம்மளை வெட்டும், நம்மளை கொல்வதற்கல்ல, நம்மை உருவாக்க. அவருடைய பட்டயத்துக்கு அடியில் இருக்கிற நாம் உருவாக்கப்படுவோம். எஸ், அவர் கிருபையின் தேவன் தான். ஆனால் அந்த கிருபையை மனந்திரும்புதல் தான் கிருபைக்குள்ள ஆப்ரேட் ஆகும். நீங்கள் உண்மையாகவே கிருபைக்குள்ள இருக்கிறீங்கன்னா மனந்திரும்புதல் இஸ் அ ரியல் ப்ராசஸ் இன் யோர் லைஃப். ரிப்பெண்டன்ஸ் இஸ் அ ரியல் ப்ராசஸ் இன் யோர் லைஃப். இதுதான் உண்மை. ஆனால் இந்த ரியல் ப்ராசஸ் உங்கள் வாழ்க்கையில் நடக்காமல் பிசாசு என்ன செய்கிறான்? நிறைய விஷயத்தை தடை பண்ணுறான். He wants to break it. அதுக்கு விட்டு கொடுக்காதீங்க. Know the truth that you are already accepted by God. நீங்கள் ஏற்கனவே இயேசுனுடைய பிள்ளையா இருக்கீங்க. ஏற்கனவே அவருடைய சிலுவையின் ரத்தத்தினால கழுவப்பட்டவர்களாக இருக்கீங்க. அதற்கு பாத்திரவான்களாய் நாம் வாழ்வதற்கு தான் ஆண்டவர் நம்ம என்ன செய்திருக்கிறார்? நம்மை அழைத்திருக்கிறார். So there is no compromise. ஏன்னா ஆண்டவர் ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணல. எல்சி ஆண்டவர் நினைக்கும் போது, கர்லினை நினைக்கும் போது, குமாரனை நினைக்கும் போது, ஒவ்வொரு பேரை நினைக்கும் போது ஆண்டவர் ஐ கேனாட் காம்ப்ரமைஸ், அவங்களுக்கு எல்லாருக்கும் முழுமையான ரட்சிப்பு வரணும், ஸோ ஐ கேனாட் காம்ப்ரமைஸ்னு முழுவதுமாக தன்னை தந்தார். நீங்கள் ஆண்டவரை நினைக்கும் போது அவர் நாமத்தை சொல்லி வாழ்கிற நாம முழுசா the fullness of your life should be surrendered to him. Amen. இரண்டாவது காரியம், stop performing for people and start living for God. Start living for God. ஆண்டவருக்காக வாழ ஆரம்பிங்க. Start living your life out. உங்களுக்கு என்ன அழைப்பு இருக்கு, என்ன கிஃப்டிங் இருக்கு, என்ன இருக்கு, இது எல்லாமே தெரிந்து கொண்டு உங்களுக்கு ஆண்டவர் நல்ல மேய்ப்பனை கொடுத்துருக்கிறாரு. அதற்கு கீழே இருந்து உங்களுடைய ஆவிக்குரிய லைஃப்ல எந்தெந்த இடங்கள்லாம் இன்னும் ஆண்டவர் கிரியை செய்யணுமோ, நீங்க ஆண்டவருக்காக ஊழியம் செய்யும் பொழுதே, ஆண்டவருக்காக நீங்க இறங்கி பயன்படும் பொழுதே ஆண்டவர் என்ன செய்யறாரு? உங்க லைஃபை மாற்றாரு. He is expert in bypass surgery. சரி பண்ணிட்டு தான் உங்களை என்ன பண்றாரு? களத்தில் இறக்கணும்னு இல்லை, உங்களை களத்தில் போட்டுக்கிட்டே அவர் என்ன பண்றாரு? உங்களை உருவாக்குறாரு. ஆண்டவர் அவருடைய அழைப்பை மற்றவர்களுக்காக அட்ஜஸ்ட் பண்ணவே இல்லை. He was very clear. என்ன விஷயத்துக்காக ஆண்டவர் அவரை பிதா அவரை அனுப்பினாரோ அந்த பர்பஸ் அவர் என்ன பண்ணாரு? ஃபுல்ஃபில் பண்ணாரு. இன்னைக்கு உங்களுடைய லைஃப் பொட்டென்ஷியல் எல்லாருக்கும் பயங்கர பொட்டென்ஷியல்லாம் இருக்கும். பட் யுவர் பொட்டென்ஷியல் ஷுட் பி சரண்டர்ட் டு த பர்பஸ் ஆஃப் காட். உலகம் சொல்லுது உன் பொட்டென்ஷியலுக்கு ஏற்ற மாதிரி உன் லைஃபை செட் பண்ணிக்கோ. யூ திங்க் ஜீசஸ் ஃபுல்ஃபில்ட் ஹிஸ் பொட்டென்ஷியல்? அவர் எத்தனை வருஷ காலம் ஊழியம் பண்ணார்? அவ்வளோதான் அவருடைய பொட்டென்ஷியலா? அவருடைய கேப்பபிலிட்டி அவ்வளோதானா? அவருடைய பொட்டென்ஷியலை நிறைவேற்றினாரா? அவருடைய பர்பஸை நிறைவேற்றினாரா? பர்பஸ். அவருடைய பொட்டென்ஷியல் பர்பஸ்க்கு கீழே சரண்டடாக இருந்துச்சு. யூ மைட் ஹாவ் சூப்பர் பொட்டென்ஷியல், பட் இஃப் யுவர் பொட்டென்ஷியல் இஸ் நாட் சரண்டர்ட் டு த பர்பஸ், யூ வில் நாட் ஃபுல்ஃபில் த வில் ஆஃப் காட். ஆமென். அதனால தான் எப்போ எங்கே இருக்கணும், என்ன செய்யணுங்கிறத ஆண்டவர்கிட்ட கேட்டு நாங்கள் தாழ்த்தி என்ன செய்யணும்? அர்ப்பணித்து அதற்குள்ளே ஓடணும். என்னை விட்டா நான் என்னெல்லாம் பண்ணுவேன் தெரியுமா? தெரியும். அதனால தான் கட்டி போட்டு வச்சிருக்காரு. நான் திருச்சியில் இல்லாமல் நான் அங்கே இருந்தேனா, இல்லை நான் இந்த வேலையில் இல்லாமல் நான் அப்படி இருந்தேனா, ஆண்டவர் தெரியும். உன் வேலையை விட, உன் பணத்தை விட, உன் சம்பாத்தியத்தை விட இது எதுவுமே ஆண்டவர் பிரச்சனத்துக்கு உன்னை கொண்டு வராது. உங்களையும் என்னையும் அவர் பிரச்சனத்துக்கு கொண்டு வராது. a heart that is surrendered to him. ஆமென். அதனால தான் சில நேரத்தில் ஆண்டவர் ஒரு சில வேலையெல்லாம் நமக்கு தர்றதே கிடையாது.
அதுக்கு யாரும் ஆமேன்னு சொல்ல மாட்டீர்கள், எனக்கு தெரியும். ஏன்னா நம்ம அந்த வேலைக்கு தானே ஜெபம் பண்றோம். அது கிடைச்சதுன்னா இது போச்சுன்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆனா நம்ம என்ன செய்வோம்? அதற்கு ஒரு உபவாசம் வேற. ஆஸ்க் காட், ஆண்டவரே இது உங்க பர்பஸா? என் பொட்டென்ஷியல்லாம், இந்த பொட்டென்ஷியலே கொடுத்தது யாரு? நீங்க. யூ கேவ் இட், யூ கேவ் இட். ரீசெண்டாக ஒரு பாஸ்டர் என்னை மீட் பண்ணாரு. அண்ட் ஹி வாஸ் லைக், அவருக்கு புரியல, வந்து என் ஊழியத்தெல்லாம் பார்த்துட்டு சர்ச்செலாம் பார்த்துட்டு புரியலையே அப்படின்னாரு. என்ன சார் புரியல? ஏன் இங்கேருந்து இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? ஏன் இங்கேருந்து? ஒரு ஆஃபர் இருக்கு. ஆல்மோஸ்ட் இதே வயசில் எங்கள் டேடிக்கு இதே மாதிரி ஒரு ஆஃபர் வந்துச்சு. ஒரு ஆஃபர் இருக்குது யூஎஸில், ஒரு நல்ல சர்ச், மெகா சர்ச். தே லுக்கிங் ஃபார் அ பாஸ்டர். இதை ஹேண்ட் ஓவர் பண்ணிடுங்க, நல்ல ஆஃபர் இருக்கு. சொன்னேன், அந்த ஆஃபர் எடுத்தேன்னா என் லைஃபே ஆஃப் ஆகிடுங்க. ஐ எம் நாட் ஹியர் ஃபார் ஆஃபர். நம்ம லைஃப்பை ஊழியம் ஆஃபர் பேஸ் பண்ணி இல்லை, காலிங் பேஸ் பண்ணி. அழைப்பது யார்? ஆஃபர் லெட்டர் இல்லை. பாஸ்டர் உங்கள் ஊழியத்துக்கு அது கரெக்டு, என் வேலைக்கு அப்படி கிடையாது பாஸ்டர், ஆஃபர் லெட்டர் வந்தால் தான் வேலை பாஸ்டர். ஐ நோ, ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஆனால் அந்த ஆஃபர் லெட்ரு பர்பஸ்லேருந்து வரணும். ஆண்டவர் உங்களை வாழ்க்கைக்கு வச்சிருக்கிற பர்பஸ்லேருந்து வரணும். அவருடைய மேலான சித்தத்திற்கு உங்கள் ஆஃபர் லெட்டர் அக்செப்டன்ஸாக அவர் பிரச்சனத்துக்கு போகணும். இன்னைக்கு பார்க்குறது என்ன? எவ்வளவு சம்பளம், அதுதான் நமக்கு பிரதானமாக இருக்குது. டோன்ட் பி ட்ரிவன் பை த நம்பர்ஸ், be driven by the purpose. நம்பர்ஸ் உங்களை ஃபாலோ பண்ணும். புரிஞ்சுதா இல்லையா? பர்பஸை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா ப்ரொவிஷன் என்ன செய்யும்? உங்களை ஃபாலோ பண்ணும். ஆஃபர் லெட்டர் உங்களை தேடி வரும், நீங்கள் தேடி போக தேவையில்லை. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதில் நம்ம என்ன செய்யணும்? நிலைச்சு நிற்கணும். Have your potential surrendered to God's purpose. R.C. Sproul ஒரு தியாலஜின் அருமையாக சொல்கிறாரு, live before an audience of one. When the curtain falls, only his opinion will matter. ஒரே ஒருவரின் பார்வையில் வாழுங்கள், கடைசியில் அவருடைய கருத்தே முக்கியம். ஒரே ஒருவருடைய பார்வையில் வாழுங்கள், கடைசியில் அவருடைய கருத்தே முக்கியம். ஒரு நாளில் இந்த கர்டன் கீழே விழும். எந்த கர்டன்? இந்த உலகம் கிரியேட் பண்ணி வச்சுக்கிற இந்த மாயான கர்டன் கீழே விழும்போது அந்த சைடில் ராஜாதி ராஜாவாக என் இயேசு அமர்ந்திருப்பார். அன்னைக்கு அவர் கண்ணுக்கு முன்னாடி யார் நல்லவன் யார் கெட்டவங்கிறது அவர் முடிவு பண்ணுவார். ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? இந்த கர்டனுக்கு இந்த சைடு போடுற அலும்பு இருக்கே, அந்த அலும்புக்காக நம்ம கர்ட்டனை பார்த்து நில்லுங்க. அந்த கர்ட்டனுக்கு அந்த சைடு நிற்கிறவரை பார்த்து நில்லுங்க. அந்த சைடு இருக்கிறது ஒரே ஒருவர் தான். ஒருவராலே ஒருவர் மூலமாய் நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ விச் மீன்ஸ் நீங்கள் அவர் பக்கம் திரும்பும்போது உங்கள் முதுகு எங்கே போகுது? மற்றவங்க எல்லாருக்குமே அவங்களுடைய வியூ என்ன? ராஜாக்கு முன்னாடி முதுகு காட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, கரெக்டாக? அது வந்து என்ன? டிஸ்ஆனர். ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஆனர் காட், யூ நீட் டு டிஸ்ஆனர் த வேர்ல்ட். ஆமென். ஆண்டவரை நம்ம ஆனர் பண்ணுனா உலகத்தை நீங்கள் என்ன பண்ணும்? டிஸ்ஆனர் பண்ணும். அப்போ எப்படி மற்றவர்கள்லாம் எப்படி நான் எல்லாரையும் டிஸ்ஆனர் பண்ணிட்டேன்னா, எல்லாரையும் திரும்பி நிற்க சொல்லுங்க. அவங்க கூட வேலை முடிஞ்சது. அவங்க ஏன் உங்கள் முதுகு பின்னாடி நிற்கிறாங்க? அவங்க உங்கள் சைடில் நிற்க வைங்க. ஆண்டவர் பக்கம் வழி நடத்துங்க. அவங்களையும் திரும்ப நிற்க வைங்க ஆண்டவரை பார்த்து. அப்போ நீங்கள் யாரையும், ஓ இதுதான் இவாஞ்சலிசமா? ஆமாங்க. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? அப்படியே திரும்பி உள்ள ஓடிடுறது. அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் வேற, என்னை தேடி என் மேய்ப்பன் வரவில்லை.
We have to be very careful in how we choose to live. Amen. Stop performing for people. Start living for Jesus. Amen. மூன்றாவது காரியம், உங்களுடைய எல்லா wounds-ஐயும் ஆண்டவர் ஹீல் பண்ண அலோவ் பண்ணுங்க. வைராக்கியத்தை விட்டுருங்க. Let Jesus heal the wounds of rejection. யாரெல்லாம் உங்களை புறக்கணிச்சாங்களோ, யாரெல்லாம் உங்களுக்கு எதிராக பேசினாங்களோ, யாரெல்லாம் உங்களை மட்டம் தட்டினாங்களோ, அசட்டை பண்ணாங்களோ, release them from your mind. Let God heal you. ஒருவேளை ஆண்டவர் மேலே உங்களுக்கு கோபம் இருக்கலாம். ஆண்டவர் தான் என்னை கைவிட்டார், ஆண்டவர் தான் இதை அனுபவிச்சார். எப்படி? ஐசாயா 53:3 நம்ம வாசிச்சோம்ல, he was despised and rejected by mankind as a man of suffering. அவர் அசட்டை பண்ணப்பட்டார் நம்மை மீட்டு எடுக்கும்படியாக. ஸோ ஒவ்வொரு நாளும் அந்த உடைக்கப்பட்ட அந்த இருதயத்திலிருந்து உங்களுடைய புண்கள் உங்களை திரும்ப வேதனைக்குள்ளே எடுத்துகிட்டு போகும்போது நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு ஜெபம் தான். ஜீசஸ், ஐ கிவ் திஸ் wound டு யூ. ஆண்டவரே, இந்த புண்ணை நான் உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன். இதை நீங்கள் ஹீல் பண்ணுங்கள். என்னுடைய சிந்தனையிலேருந்து இதை நீங்கள் வெளியில் எடுத்துருங்க. இந்த ரிஜெக்ஷன், இந்த புறக்கணிப்பை, இந்த பிட்டர்னஸ், இந்த கோபத்தை, இதை எல்லாவற்றையும் என்னுடைய வாழ்க்கையிலேருந்து நீங்கள் எடுத்து ஆண்டவரே உங்கள் கிருபைக்குள்ளே என்ன வைங்க. நீங்கள் இதுலேருந்து எஸ்கேப் ஆக வேண்டாம். யூ ஹாவ் டு கோ த்ரூ இட். ஏன் தெரியுமா? இந்த புறக்கணிப்பெல்லாம் உங்களை உருவாக்குது. இதை வச்சுதான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? உங்களை உருவாக்குறாரு. ஸோ காட் வில் நாட் ஹீல் these remove these problems that he is using to actually shape you. ஆனால் இந்த ப்ராப்ளம், ஆளையே தூக்குங்க ஆண்டவரே. நம்ம ஜெபம், ஆளை தூக்கிட்டா பிரச்சனை இருக்காது. ஆண்டவர் புது ஆள் வரும். இதை தூக்கிடுங்க, அதை தூக்கிடுங்க, இதை பண்ணுங்க, அது பண்ணுங்க. எஸ்கேபிசம் மினிஸ்ட்ரி முக்கால்வாசி நேரம். ஆனால் நம்ம ஜெபிக்க வேண்டியது, ஆண்டவரே இதில் நான் கடந்து போகும்போது இதில் என் வாழ்க்கையில் என்னெல்லாம் மாறணுமோ அதை நீங்கள் மாற்றுங்க, அதை நீங்கள் மாற்றுங்க. என்ன அதுக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன், அதுக்கு நான் என்ன ஒப்பு கொடுக்குறேன். என்னை நீர் உருவாக்கும். கிறிஸ்டின் கேன்கிற ஒரு ப்ரீச்சர் சொல்கிறாங்க, God will not protect you from what he can perfect you through. God will not protect you from what he can perfect you through. தம்முடைய திட்டத்தில் உங்களை தகுந்தவராக்க தேவன் அனுமதிக்கிறதை அவர் உங்கள் வாழ்க்கையிலிருந்து தவிர்க்க மாட்டார். ஒருவேளை ஒரு வேதனை உங்கள் லைஃப்பில் ஆண்டவர் அனுமதிச்சாரா, ஏதோ அது மூலமாக உங்களை என்ன பண்ணுறாரு? அவருடைய மேன்மையான காரியத்திற்காக உங்களை உருவாக்குறாரு. அதை உங்களிடத்துலேருந்து அவர் என்ன செய்ய மாட்டார்? தவிர்க்க மாட்டார். He is shaping your life. ஸோ ரைட் now உங்களுடைய வாழ்க்கையில் எதனால நீங்கள் ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கீங்கன்னு ஃபீல் பண்ணுறீங்க, எதனால புறக்கணிக்கப்பட்டிருக்கீங்கன்னு ஃபீல் பண்ணுறீங்க, இல்லை இன்னும் என்ன பெயினை நீங்கள் கேரி பண்ணிட்டு இருக்கீங்க, ஐ டு நாட் நோ, பட் காட் நோஸ் அண்ட் யூ நோ. உங்களுக்கு தெரியும். Bring it to God today. Bring it to God. எல்லா கண்களையும் ஒரு நிமிடம் மூடலாம். And just start praying. நிறைய நேரம் உங்களுடைய லைஃபே நீங்க இந்த ரிஜெக்ஷன் மூலமா நீங்க டிஃபைன் பண்ணிட்டீங்க. இந்த புறக்கணிப்பே அதனால வந்த காயங்களே உங்களுடைய வாழ்க்கையை தொடர்ந்து 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 உங்க வாழ்க்கையை அந்த இடத்துல இருந்தே நீங்க ஓடிட்டு இருக்கிறீங்க. எனக்கு இப்படி நடந்துச்சு, எனக்கு இப்படி நடந்துச்சு. எவ்வளவுதான் ஆண்டவர் ப்ராமிசஸ் கொடுத்தாலும் உங்க சிந்தனை மறுபடியும் அங்கதான் போகுது. ஆனாலும் அவங்க இப்படி சொல்லிட்டாங்களே, ஆனாலும் நான் இப்படி பண்ணிட்டேனே, ஆனாலும் இப்படி நடந்துருச்சு. You constantly feed on rejection. அவமானங்கள் உங்களுடைய வாழ்க்கையை உருவாக்க ட்ரை பண்ணுது. அந்த அவமானத்திற்கு இடம் கொடுக்காதீங்க. Don't let shame shape your life. ஆண்டவர் அவமானப்படுத்தப்பட்டார், புறக்கணிக்கப்பட்டார். ஆனால் அதையெல்லாம் தாண்டி அவர் உயிரோடு எழுந்தார். அந்த உயிர்த்தெழுதல் தான் நமக்கு மீட்கப்பட்ட வாழ்க்கையினுடைய ப்ரூஃப்.
You are no longer rejected. You are no longer rejected. இதுக்கு மேலே நான் புறக்கணிக்கப்பட்டவன் புறக்கணிக்கப்பட்டவளுங்கிற அந்த லேபிளை தூக்கி எறிங்க இன்னைக்கு. You are accepted by God. You are accepted by God. You are a disciple of Jesus. உங்களுக்கு மீட்கப்பட்ட வாழ்க்கை ஆண்டவர் கொடுத்திருக்காரு. நீங்கள் ஆண்டவரால ஏற்றுக்கொள்ளப்பட்ட மகன் மகள் பிள்ளையா ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள். நீங்கள் ஆண்டவரால தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். You are chosen by God. அதனால இனி ஐயோ யாராவது என்ன ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களோ, நான் ஆண்டவருக்காக நின்னா இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ, இந்த பயத்தெல்லாம் தூக்கி எறிங்க. ஸ்டாப் லிவிங் ஃபார் பீப்புள் அண்ட் ஸ்டார்ட் லிவிங் ஃபார் ஜீசஸ். அப்பதாங்க ரிவைவல் வரும், அப்பதாங்க சபை வளரும், அப்பதான் இந்த பட்டணம் மாற்றப்படும், அப்பதான் அநேகருடைய வாழ்க்கை மாற்றப்படும். என்னைக்கு நம்ம உலகத்தை டிஸ்ஆனர் பண்ணி ஆண்டவரை ஆனர் பண்றோமோ அன்னைக்கு தான் நம்ம மற்றவர்களையும் ஆண்டவரை ஆனர் பண்றதுக்கு நேரா அவங்கள வழி நடத்தக்கூடிய பக்குவத்தையும் ஞானத்தையும் அபிஷேகத்தையும் ஆண்டவர் தருவாரு. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. No turning back, no turning. இதுதான் real worship. இதுதான் real worship. I have decided. இந்த அர்ப்பணிப்பு தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அர்ப்பணிங்க அர்ப்பணிங்க அர்ப்பணிங்க. Just say everything, Lord. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. No turning back, no turning back, no turning back, no turning back. The cross before me, the cross before me, the world behind me. The cross before me, the world behind me. The cross before me, the world behind me. No turning back, no turning back. முழுமையாக அர்ப்பணிக்கிறவங்க எல்லாம் எழும்பி நின்று turning back. I want this to be the reality. இந்த பாடல் என்னுடைய வாழ்க்கையில லிரிக்ஸா இருக்க கூடாது. ஆண்டவரே இதை என் வாழ்க்கையா மாற்றுங்கன்னு சொல்லி எல்லாரும் ஜெபம் பண்றீங்களா? just start praying, just start praying. Pray a prayer of confession. எதெல்லாம் நீங்க மனம் திரும்பணுமோ, feeling bad okay, but guilt வச்சு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. repent repent repent. ஆண்டவரே மனம் திரும்புதலின் ஆவி எனக்கு தாங்க. I want to walk away from these things in the name of Jesus. இந்த பாடலின் வரிகளை என் வாழ்க்கையில நிஜமா இருக்கணும், லிரிக்ஸா இருக்க கூடாது. ஆண்டவரே it should become real. இயேசுவின் பின்னே போகத்து நீந்தேன், இயேசுவின் பின்னே போகத்து நீந்தேன், இயேசுவின் பின்னே போகத்து நீந்தேன். பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். இயேசுவின் பின்னே, இயேசுவின் பின்னே போகத்து நீந்தேன், இயேசுவின் பின்னே போகத்து நீந்தேன். இதுதான் உண்மையான ஆராதனை. இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் உண்மையான ஆராதனை. எல்லாவற்றையும் விட்டு விட்டு அவருக்காக ஓடுவது. யாருடைய அப்ரூவலும் தேவையில்லை.
யாருடைய அக்செப்டன்ஸும் தேவையில்லை. இயேசு மாத்திரம் போதும். அவருடைய அக்செப்டன்ஸ் மாத்திரம் போதும். உலகமென் பின்னே சிலுவையின் முன்னே, உலகம் என் பின்னே சிலுவையின் முன்னே, உலகம் என் பின்னே சிலுவையின் முன்னே, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், இரண்டு கரங்களை உயர்த்தி எல்லாருமாக சேர்ந்தவர்களாய், உலகமென் பின்னே சிலுவையின் முன்னே, தெய்வமே உலகம் என் பின்னே சிலுவையின் முன்னே, உலகம் என் பின்னே சிலுவையின் முன்னே, மனம் திரும்புதல் ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே. மனம் திரும்ப வேண்டிய காரியங்களை ஆண்டவரே நாங்கள் மனம் திரும்பி உண்மையாக புத்தி உள்ள ஆராதனையை உங்களுக்கு செலுத்த, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், இயேசுவின் இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கே நான், 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 பின்னோக்கே நான். I am the Lord that healeth thee. I am the Lord your healer. I sent your word and healed your disease. I am the Lord your healer. இன்னைக்கு நிறைய பேருடைய லைஃப்ல மன அழுத்தத்திற்கு காரணம் மற்றவர்கள் பேசின காயமான வார்த்தைகள். A lot of people are struggling with depression because you are wounded by words of people. This morning the Lord is healing you. உங்களுடைய காயம் எவ்வளவு ஆழம்னு ஆண்டவருக்கு தெரியும். எவ்வளவு டீப்பா நீங்க காயப்பட்டிருக்கிறீங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும். அதனால நீங்க எவ்வளவு அழுகிறீங்க, எவ்வளவு மறைஞ்சு மறைஞ்சு அழுகிறீங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும். But I am telling you, திரும்ப திரும்ப பேசினவர்கள் உங்களை யார் உங்களை காயப்படுத்தினார்களோ அவர்கள் உங்களை சுகப்படுத்த முடியாது. உங்களை காயப்படுத்தினவர்கள் உங்களை சுகப்படுத்த முடியாது. இயேசு மாத்திரமே உங்களை சுகப்படுத்த முடியும். உங்களை காயப்படுத்தினவர்கள் மாற வேண்டும் என்று நீங்கள் நினைப்பது நல்லது. ஆனால் let God deal with them. Let God deal with them. ஆனா உங்க காயத்தை ஆண்டவர் இன்னைக்கு தொடுறாரு. இன்னைக்கு மன அழுத்தங்கள், மன காயங்கள் தான் பெரிய டிசீஸா மாறிட்டு இருக்கு. அது நீங்க யாரா இருந்தாலும் சரி, receive the healing from Heavenly Father. அவர் உங்களை தேற்றுகிறார், அவர் உங்களை அரவணைக்கிறார். உங்க மேல என்ன வார்த்தைகள் பேசப்பட்டதோ, என்ன வார்த்தைகள் சொல்லப்பட்டதோ, அது எல்லாம் நிஜம் இல்லை. என் அப்பா உங்களை பார்ப்பதுதான் நிஜம்.
என் அப்பா உங்களை அழைப்பது தான் நிஜம். என் அப்பா உங்களை பார்த்து என்ன சொல்லுகிறார் அதுதான் நிஜம். ஆண்டவரே, நான் இப்படிப்பட்டவனா இப்படிப்பட்டவளான்னு மற்றவர்களுடைய வார்த்தை உங்களை கொஸ்டின் பண்ண வச்சிட்டு இருக்கு. உங்களையே நீங்க சந்தேகப்பட்டு இருக்கீங்க. ஆனா என் தேவனுடைய பார்வையில அவர் பார்க்கறதெல்லாம் ஒரே ஒரு விஷயம், என் பிள்ளை, என் பிள்ளை, என் பிள்ளை, என் பிள்ளை, என் பிள்ளை, என் மகன், என் மகள். The Lord is healing you right now. நீரே எந்தன் பரிகாரி. Receive your healing. Receive your healing. வார்த்தையை அனுப்பி என்னை சுகமாக்கும் தேவன் நீரே. வார்த்தையை அனுப்பி என்னை சுகமாக்கும் நீரே எந்தன் கரங்களை உயர்த்தி பரிகாரி. Lord, I receive your healing. Father, I speak peace. ஆண்டவரே, சமாதானத்தை ஆண்டவரே சுகத்தை. Lord, remove those words. அந்த காயங்களை எல்லாவற்றையும் remove பண்ணுங்க இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே. Lord, I pray that you will remove it in the name of Jesus. வார்த்தையை அனுப்பி என்னை சுகமாக்கும் தேவன் நீரே. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நானே உந்தன் பரிகாரி, நானே உந்தன் நல்ல பரிகாரி. என் வார்த்தையை அனுப்பி உன்னை சுகமாக்கும் தேவன் நானே. ஓ, என் வார்த்தையை அனுப்பி உன்னை சுகமாக்கும் தேவன் நானே. உங்க ரைட் ஹேண்ட் எடுத்து உங்க இருதயத்தின் மேல வைங்க. உங்க லெஃப்ட் ஹேண்ட் எடுத்து உங்க சிந்தனையில உங்க நெத்தி மேல வைங்க. just to represent your thoughts. இந்த சாங்கை நான் மறுபடியும் பாட போறேன். I'm going to sing it prophetically over your life. தீர்க்க தரிசனமாக I'm going to sing it. Just receive the healing that God has for you. நீங்க ஏற்கனவே ஒருவேளை மெடிகேஷன்ல இருக்கலாம், டிப்ரெஷனுக்கோ அல்ல மற்ற காரியங்களுக்கு. probably you are on medication. all of those things are fine. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா சுகத்தை தருகிறவர் ஆண்டவர். கவுன்சிலிங் செய்யாதது பரிசுத்த ஆவியானவரால செய்ய முடியுங்க. உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குங்கிறத அக்செப்ட் பண்ணதுக்கே உங்களால முடியல. ஏன்னா அவ்வளவு வெட்கத்துல நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. you feel so ashamed. you feel so ashamed. there are big things, there are small things. ஆனா எல்லாவற்றையும் இன்னைக்கு the Lord is touching you and healing you right now in the name of Jesus. இந்த ஜெபத்தின் முடிவில் you are going to receive a peace. ஒரு சமாதானத்தையும் ஒரு தெளிவையும் ஒரு பிரைட்னஸையும் உங்க மைண்ட்ல நீங்க பார்க்க போறீங்க. by the end of this song and by the end of this prayer, the Lord is going to heal you. நாளைக்கு இல்ல, நாளானிக்கு இல்ல, today, right now, in Jesus name. that's my faith. அதுதான் என்னுடைய விசுவாசம். இன்னைக்கு நீங்க சும்மா வரல. ஏன்னா இதெல்லாம் வச்சுட்டு நம்ம ஆண்டவர் ஆராதனை பண்றது இட்ஸ் நாட் ரியல். the Lord wants to heal you. the Lord wants to deliver you. the Lord wants to set you free. இந்த பாடல் உங்களுடையது. இந்த ஜெபம் உங்களுக்காக. just receive. நீங்க செய்ய வேண்டியது, ஆண்டவரே உங்க சுகத்தை நான் இப்பொழுது பெற்றுக்கொள்றேன். Lord, I receive your healing. இதை மட்டும் கன்ஃபெஸ் பண்ணிட்டே இருங்க. start praying. ஆண்டவரே, I receive your peace. I receive your peace. உங்க சமாதானத்தை நான் பெற்றுக்கொள்றேன். உங்க சுகத்தை நான் பெற்றுக்கொள்றேன். கன்ஃபெஸ் பண்ணுங்க loudly. ஆண்டவரே, உங்க சமாதானத்தை நான் பெற்றுக்கொள்றேன். உங்க ஹீலிங்கை நான் பெற்றுக்கொள்றேன். என் பாரங்களை, என் கவலைகளை, என் வேதனைகளை, என் காயங்களை
லார்ட் யூ டச் இட், யூ டச் இட், யூ டச் இட். நான் என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன், என்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணி பார்க்குறேன், வேலை செய்யல, இரவில் என்னால் தூங்க முடியல, இந்த வேலை அந்த வேலையிலேருந்து ஒரு வேலையிலேருந்து தாவிட்டு இருக்கேன், ஆனாலும் என்னுடைய லைஃப் மாறல, என்னுடைய சிந்தனை மாறல. ஹெல்ப் மீ, ஹெல்ப் மீ, ஹெல்ப் மீ. எனக்கு உதவும் தெய்வமே, எனக்கு உதவும் தெய்வமே, எனக்கு உதவும் தெய்வமே. நானே உந்தன் பரிகாரி. நீங்க பாட வேண்டாம், ஜோ மட்டும் பாடுங்க. நானே உந்தன் நல்ல பரிகாரி, நானே உந்தன் பரிகாரி, நானே உந்தன் நல்ல பரிகாரி. The Lord is healing you. நானே உந்தன் பரிகாரி. The Lord is touching you. நானே உந்தன் நல்ல பரிகாரி. உடைக்கப்பட்டதெல்லாம் உருவாக்குகிற தேவன். உந்தன் பரிகாரி, நானே உந்தன் நல்ல பரிகாரி. என் வார்த்தையை அனுப்பி உன்னை சுகமாக்கும் தேவன் நானே. The Lord is healing you right now in Jesus' name. என் வார்த்தையை அனுப்பி அவரே உன்னை சுகமாக்கும் தேவன் நானே. என் வார்த்தையை அனுப்பி உன்னை சுகமாக்கும், என் வார்த்தையை அனுப்பி, என் வார்த்தையை அனுப்பி உன்னை சுகமாக்கும் தேவன் நானே. If you have the gift of speaking in tongues, start speaking in tongues. Rakura baladura moshe terebeya, kura baladura moshe terebeya, lema ya kura baladura ba shotura moshe kebeya turaba, riba rakura maladura ba. Come on, start speaking in tongues. உங்களுடைய கரத்தை நீங்க எடுத்துற வேண்டாம். Just start speaking in tongues, speaking in tongues. God is going to pour out an external spirit from above into you. பரலோகத்திலிருந்து ஒரு ஆவி உங்களுக்குள்ள இறக்கி ஆண்டவர் சமாதானத்தையும் மீட்பையும் சுகத்தையும் right now is going to give. எல்லா உங்களுடைய சிந்தனையில என்னென்ன பொய்யின் விதைகளை பிசாசானவன் விதைத்தானோ அந்த எல்லா விதையும் நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல right now God is uprooting it in the name of Jesus. ஆண்டவர் அதை பிடுங்கி போடுறாரு, வேரோட அதை பிடுங்கி போடுறாரு. God is not healing your symptoms, He is healing your problem. He is healing your problem. Rakora baladurabo sheterebe akora maladuraba, riba lakoraba shantaraba shekebe atora baladuraba, riba rakora baladuraba. சத்தமாக அந்நிய பாஷையில பேசி receive your healing, receive your healing. Speak in tongues over your mind, speak in tongues over your heart. Labara korebe aturaba sheterebe akura maladuraba, riba ratura baladurabo sheterebe akura maladuraba, riba ladurabo sheterebe akura baladurabo shera baladuraba, riba radara makerere baladurabo sheterebe atura bara, riba rayantura baladurabo shekera bayaterebe adura balaba, lema yakura baladurabo sheterebe atura baladuria, lima rakore atere baladuria tura balaba, libaratura baladia terebe ashuturaba, libarakula marantura bashebe atura balukura bariate, leme atura boshekira mayatura ba. In the name of Jesus, 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 in the name of Jesus. தொடுங்க ஆண்டவரே, எல்லா காயங்களையும் நீங்க சுகப்படுத்துங்க. Redeem your people, Lord. Redeem your people, Lord. Redeem your people, Lord. In the name of Jesus. Redeem your people, Lord. இயேசுவின் நாமத்திலே
மீட்பின் வாழ்க்கையும் விடுதலையின் வாழ்க்கையும் எங்களுக்கு நீங்க வாக்குத்தத்தமா கொடுத்திருக்கிறீங்களே, அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்தரித்துக் கொள்ள இந்த நாள் முதல் நாங்க மீட்கப்பட்ட வாழ்க்கையில வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. No more lies of the devil. பிசாசின் பொய்கள்ல அல்ல ஆண்டவரே, உங்க ட்ரூத்ல, உண்மையில நாங்கள் வாழ, சத்தியத்துல நாங்கள் வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, நீர் எங்களை தொட்டதற்காக நன்றி, நீர் தந்த சமாதானத்திற்காக நன்றி. Lord, thank you for the breakthrough. Thank you for the breakthrough. Breakthrough receive பண்ணவங்க மாத்திரம் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு just give him glory, give him glory, give him glory. Give him glory, give him glory, give him praise, give him praise, give him praise. Thank you Jesus. ஆண்டவரே, நீர் தந்த ஆராதனைக்காக நன்றி, நீர் எங்களை வழி நடத்துவதற்காக நன்றி, உம்முடைய வார்த்தைக்காக நன்றி. தொடர்ந்து இந்த சுகத்திலே நாங்கள் ஓட, உண்மையான அர்ப்பணிப்பிலே வாழ, மக்களுக்காக அல்ல என் இயேசுவுக்காக மாத்திரம் நான் துணிந்து வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Amen. Hi everyone, thank you for watching our Sunday service, and I hope that it was a blessing to you. To have constant updates of our services and our programs, please subscribe to our CLCC TV on YouTube, and also like, share and comment on our videos that we post in our channel. And also to have some social media updates, please follow our Instagram handle Calvary Life City Church. Thank you.